இன்று நம்மை பயமுறுத்திக் கொண்டிருக்கும் அடிப்படையான பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து அவற்றை துணிச்சலுடன் சமாளித்தாக வேண்டும். மேடுகளை தட்டி பள்ளங்களை நிரப்புகின்ற ராட்சசத்தனமான எந்திரங்களைப் போல் மேட்டூரில் வாழ்கின்ற நம்மை போன்றவர்களை இடித்து நொறுக்கி அள்ளி கொண்டு போய் பள்ளத்தூரில் போட்டு இட்டு நிரப்ப பார்க்கிறது ராட்சசத்தனமான அதிகார யந்திரம். எல்லாம் சிவமயம் என்பது போல் எல்லாம் தேசியமயமாகிக் கொண்டு வருகிறது. இனிமேலும் நாம் கையை கட்டிக்கொண்டு சும்மா இருந்தால் நாம் கையால் ஆகாதவர்கள் என்று நினைத்து எதனெதன் தலையில் எல்லாமோ கை வைத்துக் கொண்டு வந்து கடைசியில் வரம் கொடுத்த நம் தலையிலேயே கை வைத்து விடும். பி அலர்ட், பி கேர்ஃபுல். அவ்வளவுதான். அதை டைப் பண்ணி செக்ரட்டரி கொடுத்துரு. சாயந்தரம் மீட்டிங் இருக்கு. ஹலோ, கோட்டீஸ்வரன் ஹியர். வேர்க்க விருக்க நீ ஏப்பா இதெல்லாம் செய்யணும்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் செய்ய மாட்டேனா? நல்லா சொன்னீங்க. நீங்க செஞ்சா என் உடம்புக்கு என்ன பிரயோஜனம்? உடம்புல இருந்து ஒரு துளி வேறையாவது சிந்துற மாதிரி தினமும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு தான் சாப்பிடணும். அப்பதான் திங்கிற சோறு உடம்புல ஒட்டும். உன் பாலிசி எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அது சரி. ஆமா, உங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா? ஏதோ நல்லபடியா முடிஞ்சது. நான் உங்க அப்பாவுக்கு செக்ரட்டரி இல்லையா, அந்த இன்ஃபுளுன்ஸை வச்சு கடனோ உடனோ வாங்கி ஒரு நிமிஷம் முடிச்சு விட்டேன். கல்யாணமே ஒரு கடன். ஆமா, அதுக்கு ஒரு கடனா? கவனமா பார்த்து அளவோட பிள்ளை குட்டிகளை பெத்துக்க சொல்லுங்க. அப்புறம் அவசரப்பட போறாங்க. இந்த வரப்பா, நாங்க மேலையும் இல்ல கீழையும் இல்ல, திருசங்கு வர்க்கம். சரி, அத்தை விடு. நீ இத்தையும் விடப்பா, நான் விஷயத்த சொல்லணும். என்ன விஷயம்? நீ இன்னைக்கு திருவனந்தபுரம் போறீ இல்ல? ஆமா. அதுக்கு உங்க அப்பா சொன்னாரு நம்ம காரையே எடுத்துட்டு போக சொன்னாரு. ஓஹோ. கை செலவுக்கு 5000 ரூபாய் வாங்கிக்க சொன்னாரு. இல்ல இல்ல, உன்னை வாங்கிட்டு போக சொன்னாரு. அதானே கேட்டேன். எனக்கு அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. நான் கார்லயும் போகல, கீர்லயும் போகல, ட்ரெயின்ல தேர்ட் கிளாஸ்ல போறேன். அங்க 5000 ரூபாய்க்கு ஒண்ணு செலவு இல்ல. எனக்கு 500 ரூபாய் இருந்த போதும். ஆனா நீ என்னப்பா அது, உங்க அப்பாவுக்கு 4 பக்கத்திலயும் வரும்படி, எங்களுக்கு மாசம் பூராவும் நெருக்கடி. பேசாம அந்த 5000 ரூபாய் வாங்கி என் மாதிரி உள்ள ஆட்களை கொஞ்சம் கவனிக்க கூடாதா? கவனிப்போம். ஆனா இப்ப இல்ல, அதுக்கு காலம் வரும். அப்ப கவனிப்போம். சரி, காத்திருப்பேன். இது என்ன கால இரும்பா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஒன்னே இதாலேயே அடிக்கணும். கீழே போடுற பாருங்கண்ணா, ஷூ மாட்டி விடுறேன், என் காலை உடைக்கிறேன். இல்லைங்கய்யா, அது அவங்க காலுக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கு. நான் என்ன செய்வேன்? உனக்கு கை இருக்குல்ல, நீயா போட்டுக்க வேண்டியதானே? நானே போட்டுக்கணும்னா அப்புறம் அவளுக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்கணும்? ஓஹோ, சம்பளம் கொடுத்தா எது விடுமாலும் செய்யறதா? ஆமா. சின்னம்மா கையால ஆடி வாங்கி வாங்கி இந்த உடம்பே மரத்து போச்சுங்க. ஏய், பல்ல உடைச்சிருவேன். கஞ்சி குடிக்கிற கழுதிங்களுக்கு நான் என் சாப்பாட்டுல மிச்சம் வைக்கிறது எல்லாம் சின்னதுல ஏற திமிரு. போடி. வேலை செய்யறவங்க கிட்ட கொஞ்சம் இங்கிதமா பழகணும். நீ என்ன பெரிய எலிசபெத் ராணியா? ஆமா, எலிசபெத் ராணிக்காவது பார்லிமெண்ட் கண்ட்ரோல் இருக்கு. எனக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. அரஞ்சன தெரியுமா? கண்ட்ரோல் இல்லாதனாலதான் உன் உடம்புல பயமே இல்லாம போச்சு. நான் ஏன் பயப்படணும்? கோடீஸ்வர மகளாச்சே நீ, பயந்துதான் ஆகணும். இந்த மாதிரி அட்டகாசம் எல்லாம் அதிக நாள் நீடிக்காது. பாம்பையும் பணக்காரனையும் ஒரே இடத்துல பார்த்தா பாம்பை விட்டுடு, பணக்காரனை கவனிங்கிற காலம் இது. மரியாதையா நடந்துக்க, இல்ல மரியாதை கெட்டுடும். அப்பாவுக்கு பிள்ளையா இருந்தாலும் உங்ககிட்ட கூட வவுச்சர்ல கையெழுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. அதனால நீயா நல்லதுதானே, கணக்கு தப்பா போயிடக்கூடாதுல்ல. தேங்க்யூ. Come on, come on, cash, cash, cash. நீங்க ஒரு தடவை எண்ணி பாத்துங்க. தேவையில்லை, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. வரேன். சின்ன துறை போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கூட சொல்லாம பெட்டி அவரே தூக்கிட்டு போறானே, என் ஆளுங்க இல்ல? அவரே ஒரு வெயிட் லிப்டர் ஆச்சே சார். அவருக்கு பொட்டி ஒரு வெயிட்டா இருக்குமா என்ன? நீங்க என்ன ப்ரோக்ராம்? இன்னைக்கு 12 மணி வரைக்கும் வழக்கமான அலைச்சல். 3 மணிக்கு மேல தொழிலதிபர்கள் மகாநாடு.
அதான் இந்த மேட்டரெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். பேசாம நீங்க படிச்சிட வேண்டியதுதான். அப்புறம் அதுக்கப்புறம் 6 மணிக்கு அநாத கூட்டம். இது அநாத ஆசிரமத்துல கூட்டம். 9 மணிக்கு முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட வேண்டியது. அப்புறம் ராத்திரி பூராவும் வழக்கம் போல அங்க விசிட்டர்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். இருங்க வரேன். சார், இவங்கெல்லாம் உங்களை பார்க்கலாமா? மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், செக்ரட்டரி, ஃபாரின்ல இருந்து நல்ல இன்ஜெக்ஷன்ஸ் விஷயங்கள்லாம் வந்திருக்கோம். நம்ம டாக்டர்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. இன்சூரன்ஸ் டெவலப்மெண்ட் ஆபீசர். செக்ரட்டரி, என் மூளைய 10 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணணுமா? பேஷா பண்ணிடலாமே. உயிர் போன உடனே 10 லட்சம் ரூபாய் கிடைக்குமே. சார், என் மூளைய இன்சூர் பண்ணுவாங்களா? இருந்தா செய்துப்பாங்க. லாலா ரூர்கேலா. என்னது லாலா ஊர்காயா? லாலாங்கிறது ஒரு பேரு, ரூர்கேலான்றது ஒரு ஊர். உடனே வர சொல்லுங்க. சரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன கேஷ் கொண்டாந்துருக்கீங்களா? எஸ் சார். வெரி குட். எல்லாமே பிளாக் தானே? எஸ் சார். இதை நான் ஒயிட் ஆக்கணும். உங்க அக்கவுண்ட்ல கரெக்ட் பண்ணீங்க. தேங்க்யூ சார். சார், இந்த அம்மா உங்களை பார்க்கணுமா? அம்மாவா பொண்ணா? நடுத்தரமா இருக்கு சார். நந்தினி எப்படி இருக்கிறா? ரொம்ப லட்சணமா இருக்காங்க. நீ வெளியே போய் அவளை மட்டும் உள்ள வர சொல்லு. அந்த அம்மாவை மட்டும்தான். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன என்ன? எங்க மகளிர் மன்றத்துல சமையல் கலையை பத்தி ஒரு கையெழுத்து பிரதி வெளியிடுறோம். அப்படியா? எப்போ? இந்த மாசம் தான். ஓஹோ, மாத வெளியீடா? ஆமா, எங்க முதல் இஷ்யூவை உங்க கையால வெளியிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். தாராளமா தாராளமா. என்னடா சமையல் புத்தகமா நினைக்காதீங்க, உங்க அந்தஸ்துக்கு அது ரொம்ப சீப்பா தான் தெரியும். ஐயோ, என்னங்க நீங்க அந்தஸ்து சீப்புன்னு நீங்க எல்லாம் வந்து கேட்கும்போது நான் மாட்டேன்னு சொல்ல முடியுமா? எப்போ எங்கன்றத நான் ஃப்ரீயா இருக்கும்போது நீங்களே மறுபடியும் வந்து ஞாபகப்படுத்தினா அவசியம் வர்றேன். ஓ, தேங்க்யூ சார். ஏதாவது சாப்பிடுறீங்களா? என்னப்பா செக்ரட்டரி? என்னையா கிண்டலா? கிண்டலா? என்னப்பா இது? நீ யூனியன் செக்ரட்டரி, நான் முதலாளிக்கு செக்ரட்டரி. செக்ரட்டரிக்கு செக்ரட்டரி கூப்பிட்டு கூடாதா? என்னையா இப்ப? ஒண்ணு இல்ல, முதலாளி உன்னை வர சொன்னார். வரம்போய்யா, அத கொஞ்சம் மரியாதையா சொல்ல. போங்கய்யா. அப்படி சொல்லப்பா. வணக்கங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன முத்தையா, இந்த மாசம் டர்ன் ரொம்ப குறையுது. ஆளுங்களும் குறைஞ்சிட்டாங்களே. சில பேர் சிக் லீவ்ல போயிருக்காங்க, சில பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க, சில பேரை நீங்களே குறைச்சிட்டீங்க. டர்ன் ஓவர் குறையத்தானே செய்யும். இந்த கணக்கெல்லாம் எனக்கு தெரியும். இந்த மாசம் குறைஞ்ச பெர்சன்டேஜ் அடுத்த மாசம் டர்ன் ஓவர்ல காட்டின்னு தெரியுதா? அப்படின்னா ஓவர் டைம் செய்யணுங்க. அதுக்கு நீங்க டபுள் அலவன்ஸ் கொடுக்கணுங்க. ஓவர் டைம் டபுள் அலவன்ஸ் பிசினஸ் எல்லாம் வேண்டாங்க. இருக்கிற டயத்துல ஒழுங்கா வேலை செஞ்சா டர்ன் ஓவர் காட்டலாங்க. அது பார்க்கலாங்க. பாத்தியா, யாரு முதலாளின்னே தெரியாம போச்சு. இந்த பாருங்க, எனக்கு கூட 50 ரூபாய் சம்பளம் ஜாஸ்தி வேணுங்க. உனக்கா? உனக்கு இல்ல, அதை எடுத்துட்டு. ஆமா, நீ என்னமோ முதலாளி கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தியாமே, போனஸை பத்தி சொல்லக்கூடாது. முதல்ல மகஜரை கொடுப்போம், அப்பால பேசுவோம். நீ சோத்தை திருட்டு எழுதக்கூடாதா கத்தப்பா? எழுதிக்கிட்டுனா என்னப்பா? அப்படி என்ன விழுந்து விழுந்து எழுதிக்கிட்டு இருக்கிற? தமிழ் தான். நீ ஒண்ணு
என் மகனுக்கு ஆர்வர்ல வேலை கிடைச்சிருக்குதான். அவனுக்கா? பின்ன உனக்கா? அதுக்கு பாஸ்போர்ட் சைஸ்ல ஒரு போட்டோ அனுப்புங்கப்பான்னு எழுதிருந்தான். நான் எங்க போறது பாஸ்போர்ட் சைஸுக்கு? வீட்டுல இருந்த பழைய போட்டோவை எடுத்து அனுப்பலான்னு இருக்கேன். இந்த பாரு. இங்க அட உன் பையன் நல்லா தான் இருக்கான். போட்டோ நேரம் மட்டும் நான் என் குழந்தை அழகாதான் இருப்போம். ஆமா, என்ன அது கழுத்துல சங்கிலி மாதிரி? சங்கிலியா? சட்ட தேவாங்க முடிக்கிறது. பையனுக்கு அடிக்கடி வயிற்றால போய்கிட்டு இருக்கு. சோறு தின்னு போது மற்றவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, நீ வேற. அதனால மந்திரிச்சு போட்ட புள்ள ஒல்லியா வடவடன்னு இருக்கானு. அது சரி, அழகா சோறு போட போகுது, அறிவுதான் முக்கியம். அது என் மகனுக்கு நிறைய இருக்கு. இருந்தா போயிடுச்சுக்குவான். கிண்டல் பண்ணாங்க முக்கியம். சரி இந்தாங்கப்பா, இந்த மகஜன எல்லாம் கழுத்து போட்டு கொண்டாங்க. முதல்ல கையோட நான் போட்டுறேன். என்னையாது? ஒண்ணுல நான் வரலாமா? வாயா, நேரம் கட்ட நேரத்துல. ஒண்ணு சார், லெட்ஜர் லெட்ஜர். என்ன வளர்ற லெட்ஜரா? இல்ல சார், மகஜர். மகஜர் நீ கொடுக்குறியா? ஆமா. இல்ல சார், யூனியன் செக்ரட்டரி கொடுத்தா சார். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சட்டப்படி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய 3 மாத போனஸ் குறைக்கப்படாமல் முழுதும் கொடுக்கப்பட வேண்டும். அதை வழக்கம் போல் பண்டிகைக்கு முதல் நாள் இல்லாமல் எங்கள் சௌகரியத்தை முன்னிட்டு 1 வாரம் முன்னதாகவே கொடுக்கப்பட வேண்டும். ஏன் கொடுக்கணும்? இன்கம் டாக்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில் தாழ முடியல. வழக்கமா கொடுக்குற இந்த வருஷம் நிறுத்தில்லாமல் பாக்குறேன். ஓஹோ, நீங்களும் இதையே சொல்லிட்டு வர்றீங்க, அவங்களும் அதையே கேட்டுக்கிட்டு வர்றாங்க. அப்புறம் இதுக்கு முடிவுதான் என்ன? ஓஹோ, நல்ல முடிவு நல்ல முடிவு. உங்களை பார்க்கணும்னு முத்தையா காத்துக்கிட்டு இருக்காரு. செக்ரட்டரி, முக்கியமான வேலையா இருக்குல்ல இப்போ? ஆமா 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 ஆமா, ரொம்ப முக்கியமான வேலையா இருக்காரு. இப்ப பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லிடுறேன். காம்ரேட்ஸ், போன வருஷத்தை விட இந்த வருஷம் நமது கோட்டீஸ்வரா மில்லில 7.5% உற்பத்தி திறன் அதிகரிச்சிருக்கு. 7.5%. ஆனா இந்த புள்ளி விவரத்தை ஜனங்க பார்வைக்கு வராம இருட்டடிப்பு செஞ்சிருக்க நிர்வாகம். அதனால எந்த வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகப்படியான போனஸ் கொடுக்கணும்னு அகில இந்திய தொழிற்சங்க சம்மேளனத்தின் ஒப்புதல் பெற்ற ஒரு தீர்மானத்தை நமது சங்கத்தின் செயற்குழு அங்கீகரிச்சிருக்கு. நூல் விலை போகாம மார்க்கெட்ல மந்தமாகி பேல்கள்லாம் தேங்கி கிடக்குன்னு நிர்வாகத்துல முறையிடுறாங்க. அது ஒண்ணும் அழுகி போற சரக்கு இல்லடா, தேங்கி இருந்தா வீணா போறதுக்கு. லாபம் அவங்க கைக்கு போய் சேரல, நிர்வாகத்துக்கிட்ட பங்கு கேட்கறது நியாயம் இல்ல. இரும்பு பொட்டியில பணமா இருக்க வேண்டியது மில் கூடுவான்ல பேலா இருக்குது. மறுபடியும் அது பணமாயி அவன் இரும்பு பொட்டிக்குள்ளதான் போய் இருக்க போகுது. இந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நமக்குள்ள அபிப்பிராய பேதம் வரக்கூடாது. இந்த தீர்மானத்தை நீங்க எல்லாரும் ஏகமனதா நிறைவேற்றத்துக்கு அடையாளமா எல்லாரும் கரகோஷம் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இந்த தீர்மானத்தை நிர்வாகம் மதிக்கலன்னா ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்கிறதா நம்ம சங்கத்தின் செயற்குழு முடிவு செஞ்சது. என்னம்மா என்னம்மா என்னாச்சு? பால் டாடி என்ன விரட்டுறா. ஏய், குழந்தைய ஏன் விரட்டுற? சின்னம்மா டானிக் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. குழந்தைய விரட்டி தானி கொடுக்கறதா? பக்குவமா பேசி கொடுக்கணும். வேளா வேலைக்கு குடுக்கலன்னா நீங்க திட்டுறீங்க, கொடுத்தா அவங்க திட்டுறாங்க. நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பேபி, இப்ப நான் உனக்கு டானிக் தர்றேன், சாப்பிடுறியம்மா? டானிக் வேண்டாம்ப்பா. ஏன் பேபி, வேற என்ன வேணும்? எனக்கு இது வேணும். இதுவா? நாட்டி கேர்ள். ஏன் டாக்டர், குழந்தைக்கு இதுல கொஞ்சம் கொடுக்கலாமா? ஓயே, இதுவும் டானிக் மாதிரி தானே? அப்புறம் என்னம்மா, டாக்டரே சொல்லிட்டாரு இது டானிக் மாதிரி தானே. குடி 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 குடி. போதுமா? இந்த பார், நேர உள்ள போய் வயிறு ரொம்ப நல்ல டின்னர் சாப்பிட்டுட்டு பேசாம படுத்து தூங்கணும். ஓடு 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 ஓடு. குட் கேர்ள். குட் நைட் டாடி. குட் நைட். ஸ்வீட் கேர்ள், isn't it? டாக்டர், எவ்வளவுதான் சொத்தும் சுகமும் இருந்தாலும் தாயினுடைய அரவணைப்பு இல்லாம குழந்தைங்க இப்படி அநாத மாதிரி வளர்றத நினைச்சாதான்
எனக்கு ஒரே வயிற்றுச்சலா இருக்கு டாக்டர். எல்லாம் இருந்தும் நீங்களும் இப்படி அனாத மாதிரி இருக்கிறத நினைச்சாதான் எனக்கே வயத்தறிச்சலா இருக்கு. உங்களுக்குன்னு ஒருத்தி இல்லையே. அதுக்காக என்ன 2வது கல்யாணம் செய்து சொல்றீங்களா? ஒரு பையனும் பொண்ணும் மாதான்னு என் உயரத்துக்கு வளர்ந்து கல்யாணத்துக்கு நிக்கும் போது நான் என் கல்யாணத்தை பத்தி நினைச்சு பார்க்கலாமா டாக்டர்? சப்போசிங் உங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சு அனுப்பிச்சிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்கள நான் ஏன் அனுப்புறேன்? அவங்க இங்கேயே என் கூடவே தான் இருப்பாங்க. அவங்க எங்க இருந்தாலும் இப்ப உங்க மேல அவங்க வச்சுக்கிற அன்பும் பாசமும் நிரந்தரமா இருக்குமா என்ன? தன் மனைவி தன் புருஷன்கிற சுயநலம் தானே அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க நிலைமை என்ன? ஏறக்குறைய அனாத மாதிரி தானே. அதுக்காக என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கிற அதே பொந்தல்ல என்னையும் ஒருத்தி கழுத்துல தாலி கட்ட சொல்றீங்களா? இம்பாசிபிள். நோனோ, நான் அப்படி சொல்லல. கல்யாணம்னு ஒண்ணு செஞ்சுக்கிட்டா தானே. டாக்டர், எனக்கு இருக்கிற வசதிக்கு அந்த மாதிரி 100 பேரை கொண்டு வந்து வச்சு ஒரு அந்தப்புறமே அமைக்க முடியும். ஆனா அவங்க அந்த புறத்துல தான் இருக்கணுமே தவிர இந்த புறத்துக்கு வரவே முடியாது. இலை மரவா காய் மரவா இப்படி சில காரியங்கள் நடக்கும் போதே என் பையன் தலைமரவா இருந்துகிட்டு என்ன கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த வெறுப்பை நான் அதிகமாக்க முடியுமா? அப்படி நான் பெர்மனண்டா யாராவது ஒருத்தருக்கு இடம் கொடுத்துட்டேன், அப்புறம் என் பையனை நான் ஃபேஸ் பண்ணவே முடியாது டாக்டர். இந்த மாதிரி விஷயங்கள்ல அடுத்தவங்களை யோசனை கேட்டாதான் தப்பு. செய்ததுக்கு அப்புறம் 2 நாளைக்கு ரியாக்ஷன் ரொம்ப பயங்கரமா இருக்கும். 3ஆம் நாள் ரொம்ப நார்மல் ஆயிடும். பிளட் பிரஷர் மாதிரி. ஏதோ இதை சாப்பிட்டுட்டு சுருதியில பேசுறேன்னு நினைக்காதீங்க. எதுக்கும் நீங்களே டீப்பா யோசனை பண்ணி பாருங்க. ஜெயா, என்னடி நான் கிளாஸ்ல இருக்கும்போது நீ இங்க பறந்துட்டு வந்த, நான் இங்க வந்தோன்னா நீ எங்கேயோ பறந்துட்டு இருக்க? ஒரு முக்கியமான விஷயமா ஒருத்தரை பார்க்கணும், அதுக்காக தான் பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படி என்னடி முக்கியமான விஷயம்? நான் தெரிஞ்சுக்க கூடாதா? தெரியக்கூடாதுன்னு இல்ல, தெரிய வேண்டாம்னு நினைச்சுட்டேன். ஏன்? அது பர்சனல். லவ்பா? சிச்சி, ஏண்டி என்கிட்டயே மறைக்கிற? மறைக்கவும் இல்ல, மண்ணாங்கட்டி இல்ல. ஓய்வு நேரத்துல சும்மா இல்லாம உத்தியோகம் பார்க்க போறேன். என்ன உத்தியோகம்? வாத்தியாரம்மா வேலை. டாக்டருக்கு படிக்கிற நீ ஏண்டி வாத்தியாரம்மா உத்தியோகம் பார்க்கணும்? பார்ட் டைம் தானே, அட்லீஸ்ட் 50 ரூபாய் கிடைச்சா கூட எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பாரம் குறையும் இல்லையா? வாண்டட் காலத்துல விருப்பம் உள்ளவங்க நேரா இன்டர்வியூக்கு வரலான்னு விளம்பரம் வந்திருக்கு. அந்த சான்ஸ் கிடைக்குமான்னு ட்ரை பண்ண போறேன். ஏண்டி உனக்கு பணம் வேணும்னா நான் கொடுக்க மாட்டேனா? தேவைப்படும் போதெல்லாம் நீ கொடுத்தா அதை நான் திருப்பி கொடுக்க வேண்டாமா? பணம் குறுக்கே வந்தா ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடும். டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரட்டுமா? பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. பாருங்க பசங்களா, வேட்டு புத்தகங்களை வாங்கிட்டா மட்டும் போதாது, நல்லா படிக்கணும். எதுக்காக படிக்கணும்? படிச்சா தான் அறிவு வளரும். அறிவு எதுக்காக வளரணும்? அறிவு வளர்ந்தா தான் நல்லது கெட்டதுங்களை நல்லா புரிஞ்சுக்க முடியும். நல்லது கெட்டதுங்களை எதுக்காக புரிஞ்சுக்கணும்? அப்பதான் உங்க அப்பா அம்மா போல அடிமை மாதிரி வேலை செஞ்சு கஷ்டப்படாம நல்லபடியா வருங்காலத்தில் நீங்க எல்லாரும் சுதந்திரமா வாழ முடியும். அதுக்காகத்தான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க ஒரு நல்ல டீச்சர் அம்மாவை ஏற்பாடு பண்ண போறேன். நீங்க யார பாக்கணும்? இந்த பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தவங்கள பார்த்து பேசணும். ஓஹோ, அவர்கிட்ட தான் நீங்க இப்ப பேசிட்டீங்க. அப்படியா? நிக்கிறீங்களே, உட்காரு. பரவாயில்லைங்க. நீங்க எந்த ஊரு? சொந்த ஊரு கோயம்புத்தூர். இப்ப இருக்கிறது இந்த ஊரு. கோயம்புத்தூர்ல எங்க? கோடீஸ்வரா மில்ஸ் காலையில இருக்கும். உங்க ஃபாதர் அந்த மில்லில தான் மேஸ்திரியா வேலை பாக்குறாரு. ஓ, ஐசி. நீங்க இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? படிச்சுட்டு இருக்கேன். இந்த வயசுலயா? MBBS ஃபைனல் இயர் படிக்கும்போது யாருக்கு இந்த வயசு வந்துரும். MBBS-ஆ? ஏங்க? இல்ல, நான் அந்த அளவுக்கு படிக்கல. நீங்க உட்காருங்க. எந்த அளவுக்கு படிச்சாங்க? சொந்த மில்லு எஸ்டேட் எல்லாம் இருக்கிற அளவுக்கு நீங்க வசதியா இருக்கீங்களே. நீங்க என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வசதிக்கெல்லாம் உடையவர் வேற ஒருத்தர். அப்ப நீங்க? நான் அவர் சார்பில் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். நீங்களும் இங்க வேலை தான் பாக்குறீங்களா? ஓரளவுக்கு அந்த மாதிரி தானே வச்சுங்களேன். நீங்க இங்க வேலை செய்ய விரும்புறீங்களா? விரும்பினா கிடைக்குமா? கிடைச்ச மாதிரி தான். அதான் நீங்க வரும்போதே இந்த பசங்க சொல்லிட்டாங்களே, டீச்சர் அம்மா வந்தாச்சுன்னு. அவங்களுக்கு என் நன்றி. இந்த பசங்க எல்லாம் எங்க எஸ்டேட்ல வேலை செய்யற தொழிலாளிகளோட பிள்ளைங்க. இவங்களுக்கு படிக்கணும்னு நிறைய ஆசை இருக்கு, ஆனா வசதி இல்லை. அதனாலதான் நான் இந்த ஏற்பாடை செய்யறேன். என்னுடைய சொந்த வருமானத்திலிருந்து தான் நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். தொகை சொல்பமா தான் இருக்கும், நீங்க வருத்தப்படக்கூடாது. நீங்க சொல்பமா நினைக்கிற அந்த தொகை எனக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். எப்ப ஆரம்பிக்கலாம்? அது உங்க இஷ்டம். அப்படின்னு நாளைக்கு ஆரம்பிச்சிடுறேன். ஓ எஸ், எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். நான் போயிட்டு வரேன். ஜஸ்ட் a minute. உங்க பேரு என்னன்னு நான் இன்னும் தெரிஞ்சுக்கலையே. நானும் மிஸ்டேக் பண்ணிட்டேன். உங்களை பத்தின விவரம் எதுவுமே நானும் தெரிஞ்சுக்கல. மற்றதெல்லாம் சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். பேரு சின்னதுரை. என் பேரு ஜெயா.
நான்சென்ஸ். லாபத்துல பங்கு கேட்டு போராடுறது நியாயம்னா நஷ்டத்துல மட்டும் பங்கு ஏத்துக்க மறுக்கிறது எப்படி நியாயமா? உங்களுக்கு தான் நஷ்டமே வராது. அப்படியே வந்தாலும் விக்கிற பொருளோட விலையை கூட்டி இருக்கிற ஆளுங்க தொகையை குறைச்சு நஷ்டத்தை சரி கட்டுவீங்களே. ஓ, மில்லோட பேலன்ஸ் ஷீட்டே உங்க கையில தான் இருக்கோ? உழைக்கிறது இந்த கைகள் தானே. அதுக்காக மில்லையே உங்ககிட்ட ஒப்படைச்சு சொல்றீங்களா? நிர்வகிக்கிற திறமை உங்களுக்கு இல்லைன்னா சர்க்கார் கிட்ட ஒப்படைச்சிட்டு போங்க. Shut up. எனக்கு யோசனை சொல்லவோ உத்தரவு போடவோ உங்களுக்கு யோகியதே கிடையாது. 1000 குரல்கள் ஒரே குரலா சேர்ந்து சொல்ற யோஜனைய மறுக்கிற யோகியதை உங்க ஒரு குரலுக்கு மட்டும் உண்டு. உண்டு, நிச்சயமா உண்டு. என்ன இந்த மில்லோட முதலாளி தான். என்னுடைய ஊர்தலத்தில் உருவானது இந்த மில். ஏன் பேசிட்டு இருந்தீங்க? மில்லையே இழுத்து மூடிட்டு சாராய கடை திறந்து நிம்மதியா தூங்குவா? முடியாது முதலாளி, முடியாது. எத்தனையோ தொழிலாளிகளோட உழைப்பு இந்த தொழிற்சாலைக்கு அஸ்திவாரம். எத்தனையோ தொழிலாளிகளோட ரத்த சேத்த செங்கல் அடுக்கி எழுப்பப்பட்டது இது. அந்த தொழிலாளிகள் அவங்க குடும்பங்களும் வயத்துல ஈர துணியை போட்டுக்கிட்டு பசி பட்டினியோட எரிமலையா குமுறிக்கிட்டு இருக்காங்க. அந்த குமுறல் சத்தத்துக்கு இடையில நீங்க நிம்மதியா தூங்க முடியாது. அப்படிலாம் அதட்டி மிரட்டி என்ன பணி வைக்க முடியாதா? மன்னிக்க, எங்க கோரிக்கையை நீங்க ஏத்துக்கிற வரையிலும் இந்த போராட்டமும் ஓயாது. கோடீஸ்வரா காட்டன் மில்ஸ் மூடப்படுமா? என்ன கொஸ்டின் மார்க் போட்டான்? என்ன முதல்ல வாய மூடிய. இப்ப மில்ல மூடிட்டா என்ன? நீங்க என்ன பேச்சு சொல்லி இல்லாம நிக்க போறீங்க? ஒரு ஆதாரத்துக்கு கேட்கிறாரு. நம்மதான் மேல இருக்கிறவங்களுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கும் மத்தியில் கலந்து ஃபைலோட ஓடாடிக்கிட்டு இருக்கோமே. நமக்கு ஆதாரமும் இல்ல ஆதாரமும் இல்ல. ஏன் இல்ல? ஏன் இல்லன்னு கேட்கிறேன். நீங்களும் ஆதாரத்துக்கு ஒரு கொடியை பிடியும். சரி, கோஷம் போடுங்க. சரி, உடனே போலீஸ் வருவாங்க. உங்களை எல்லாம் முட்டிக்கு கீழே சும்மா அப்படி தட்டி பார்ப்பாங்க. உடனே ஜெயில கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? 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 என்னையா திருப்பி என்னையா கேட்கிற? இந்த மாதிரி ஒரு ரகசிய கூட்டம் இங்க நடக்குதுன்னு முதலாளிக்கு தெரிஞ்சா உடனே உங்களெல்லாம் சீட்டை கழிச்சு விடுவாரு. அட ஏன் சார் 24 மணி நேரமா முதலாளி வாழை புடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறீங்களே, எங்க குறைகளை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடாதுங்களா? என்னது முதலாளி என்ன குரங்க? அவர் வாழை பிடிச்சு நான் சுத்துறதுக்கு வாயா? முதல்ல என் குறைய அவர்கிட்ட சொல்லிக்க முடியல. பின்ன ஏன் அவருக்கு நீங்க செயற்கையா இருக்கணும்? விட்டுட்டு போயிடுவேன் ஐயா, விட்டுட்டு போயிடுவேன். ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதனால தான் அவர் சாம்பியன் குடிக்கும் போதெல்லாம் நான் பானை தண்ணியை குடிச்சு விட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன். செக்ரட்டரி, முதலாளி கூப்பிடுற. ஏ ஆமா, இப்ப நாம பேசினதெல்லாம் அவர் காதுல விழுந்திருக்குமோ? அது எங்க இருந்து விழுந்திருக்க போகுது? என்ன அது? அவர் கூப்பிட்டது மாத்திரம் நம்ம காதுல விழுந்தது. அது விழும் பெரிய முதலாளி. சாந்தி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சாப்பிடலாமா? என்னடி இதெல்லாம்? அங்க பாருடி. அப்பா, எப்பவா வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுமா. அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? நாங்களாம் ரொம்ப நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? எனக்கு என்னப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, எங்கம்மா போயிட்டு வர? ஒரு ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தேன். என்னப்பா அது, ஒரு லெட்டர் கூட போடாம திடீர்னு வந்து உட்கார்ந்துருக்கீங்க? அப்படி திடீர்னு வந்ததுனாலதான் எனக்கு விஷயம் புரிஞ்சுது. அந்த பொண்ணை ஏமா பாக்குறேன்? ஏமா, எனக்கு அதிக கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நீ போய் கஷ்டப்படுறியா? இங்க பாருங்க, நீ நல்லா இருக்கணும்னு தானே நான் படாத பாடெல்லாம் படுறேன். உன்னுடைய தேவையை நீயே சமாளிக்க துணிஞ்சிட்டா நான் படுற பாட்டுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடுமா? எனக்கு என்னப்பா கஷ்டம்? நான் மூட்டை தூக்குறேனா, வண்டி இழுக்கிறேனா, 10 குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன். 1000 அன்னசத்திரம் கட்டுறதை விட 10000 கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துறதை விட ஒரு ஏழை பிள்ளைக்கு எழுத்தறிவிக்கிறது கோடி புண்ணியம்னு சொல்லியிருக்காங்க. ஏப்பா, அந்த புண்ணியத்தை உங்க மகன் சம்பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களாப்பா? அம்மாடி, நீ கெட்ட பேர் சம்பாதிச்சுட்டே நான் சொல்லலமா, சிரமப்படுறேங்கிற வருத்தத்துல சொன்னேன். பாத்தியா, உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு இதெல்லாம் உங்க அம்மா செஞ்சு கொடுத்துருக்கான். பொருள் விளங்கா உருண்டை. இந்த எடுத்துக்க, நீ எடுத்துக்கம்மா. அம்மா, உனக்குன்னு நான் ஒண்ணு வாங்கிட்டு வரலம்மா. ஏன்னா உனக்கு என்னத்தான் ரொம்ப பிடிக்குமே. எனக்கே உங்களை நேர்ல பாக்கணும்னு ஆசையா இருந்தப்பா. அதான் நீ ஆசைப்பட்ட உடனே நானே நேர்ல வந்துட்டேனே. மறந்துட்டேனே. இந்தாம்மா, இந்த பணத்தை வச்சுக்க. எனக்கு எதுக்கு பாப்பா பணம்? சும்மா வச்சுக்கோமா, சரியான சமயத்துல முக்கியமான செலவுக்கு வரும். அம்மா, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? என்னப்பா இவ்வளவு அவசரம்? ஆமாம்மா, மில்லுல ஸ்ட்ரைக் வரும். அப்படி ஸ்ட்ரைக் வந்துட்டா மறுபடியும் உன்னை எங்க பார்க்க போறணும்னு இந்த நெருக்கடியிலும் நான் அவசரமா ஓடி வந்தேன். அம்மாடி, உன்னோட எதிர்காலம் தான் என்னோட லட்சியம். என் களைச்ச மனசு சோர்வடையும் போதெல்லாம் உன் நினைப்புதான் எனக்கு அடிக்கடி வந்து டானிக் மாதிரி போட்டிட்டு இருக்கு.
உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்குமா. நான் வச்சுமா. சாப்பிடாம கூட போறீங்களப்பா? சாந்தி சாப்பாடு ரெடியா வச்சிருக்கு, சாப்பிட்டுட்டு போலாம்ப்பா. பரவாயில்லம்மா, நான் ஸ்டேஷன்ல போய் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. நானும் ஸ்டேஷன் வரைக்கும் வரேன். அதெல்லாம் எதுக்குமா, நீ சாப்பிட்டு நேரத்துல படுத்து தூங்கு. அப்படின்னா ஹாஸ்டல் கேட் வரைக்காவது வரேன்ப்பா. சரிம்மா. என்னடா பாடத்தை எழுத சொன்ன ஸ்லேட் பூரா என் பேர் எழுதி வச்சிருக்கேன். ஐயா தான் ஜெயா ஜெயா 100 தடவை எழுத சொன்னாரு. ஸ்லேட்ல எழுதினா அழிஞ்சு போயிடும், மனசுல எழுதிக்க சொன்னாங்கன்னு சொல்லு. மனசுல எந்த பல்பத்தால எழுதுறது டீச்சர்? அது அவருக்கு தெரியும்டா. நான் பரீட்சை வச்சா பசங்க பாஸ் பண்ணிடுவேன், ஆனா எனக்கு ஏற்பட்டு இருக்கிற வாழ்க்கை பரீட்சையில நான் பாஸ் பண்ணிடுவேனா? சரியா புரிஞ்சுக்கிட்டு படிச்சா சந்தேகப்பட வேண்டியது. நான் புரிஞ்சுக்கிறது சொல்லி கொடுக்கிற பாடத்தை பொறுத்து இருக்கு. மனசுதான் பாட புத்தகம் மாதிரி திறந்து கிடக்கு, பார்த்து படிச்சு புரிஞ்சுக்க வேண்டியதுதானே. அதுல ஏற்படுற சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு அனுபவங்கிற அகராதி தேவைப்படுது. அந்த அகராதி கடையில கிடைக்காது, நாமே தான் அதுக்கு அர்த்தத்தை உருவாக்கிக்கணும். நானா எதையோ உருவாக்கிக்கிட்டு அதுக்கு அதுதான் அர்த்தம் நினைச்சு ஏமாந்துட கூடாது இல்லையா? அப்படி ஒரு ஏமாற்றம்னு வந்தா அது நம்ம 2 பேருக்கும் பொதுவாத்தான் இருக்கும். வர சொன்னீங்களாமே? ஆமா முத்தையா, வா வா உட்கார். பரவாயில்லைங்க முத்தையா, மரியாதை மனசுல இருந்தா போதும். மில்லுல தான் நான் முதலாளி, நீ தொழிலாளி. இங்கே நம்ம 2 பேரும் சம வயசு, மனம் விட்டு பர்சனலா கொஞ்சம் பேசணும்னு இருக்காத்தானே உன்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். என் பிரச்சனையா இருந்தா இங்க பேசலாம், எல்லாருடைய பிரச்சனையா இருந்தா பேச வேண்டிய இடம் வேற. இதுவும் உன் பிரச்சனை தான். நான் மில்ல ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நீ என்கிட்ட வேலை செய்யறேன். ஏதோ உன்ன மாதிரி நான் நல்லவங்களை நம்பித்தான் நானும் மில்ல ஆரம்பிச்சேன். இப்ப நான் நல்லா இருக்கிறேன். நான் நல்லா இருக்கும் போதே உனக்கு நல்லது செய்ய வேண்டாமா? உங்களால நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு மட்டும் நல்லது செய்யறேன்னு பிரிச்சு பேசுறீங்களே, திடீர்னு என் மேல உங்களுக்கே இவ்வளவு அக்கறை? முத்தையா, தனிப்பட்ட முறையில நீ எனக்கு சில விரோதமான காரியங்கள்ல ஈடுபட்டாலும் அதுலயும் ஒரு நேர்மை இருக்கும், நியாயம் இருக்கும். அதனாலதான் உனக்கு மட்டும் தனியா பிரிச்சு பேசுனேன். விசுவாசம் உள்ள ஒரு ஊழியன் சௌகரியமா வாழறதுக்கு நான் ஏற்பாடு செய்ய வேண்டாமா? தீவிரமா எல்லாத்தையும் யோசனை பண்ணிதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். நீயும் எதையும் யோசனை பண்ணாம இதை வாங்கிக்க. என்னுடைய நேர்மையையும் நியாயத்தையும் பாராட்டி அதுக்கு பரிசா தானே இதை கொடுக்குறீங்க? அப்கோர்ஸ், இதுக்கு வேற உள்நோக்கமே கிடையாது முத்தையா. என் இஷ்டப்படி இதை எதுக்கு வேணும்னாலும் நான் பயன்படுத்திக்கலாம் இல்லையா? ஓ, தாராளமா. அப்போ இதை எங்க போராட்ட நிதிக்கு நான் பயன்படுத்திக்கிறேன். பாத்தியா, மறுபடியும் போராட்டம் கீராட்டம்னு ஆரம்பிச்சுட்டிய. முதல்ல உன் வயிற்று போராட்டத்தை கவனிச்சுக்க. அதுக்கு இதை நிதியா வேண்டாம், முதல்ல வச்சுக்க. வயிற்றுக்காக நான் மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான பேர் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியே அழைச்சு இந்த மாதிரி தட்டுல வச்சு கொடுத்தாதான் இந்த போராட்டமே அடங்கும். அது வரைக்கும் நான் இதை கை நீட்டி தொட மாட்டேன். முத்தையா, அதை தொடர்றதுக்கு உனக்கு பயமா இருந்தா சொல்லிடு, நேரம் உன் வீட்டுல கொண்டு போய் கொடுத்துடுறேன். என் உயிரே போனாலும் என் பொஞ்சாதி கூட அதை தொட மாட்டேன். ஏன்யா பெரிய மனுஷா, லஞ்சத்தை கூட எவ்வளவு நாசுக்கா தேய்ச்சி கொடுக்கிற. லஞ்சத்தை ஒழிக்கணும் சொன்ன மகாத்மா காந்தியினுடைய தலையை படமா போட்டுக்கிற ரூபா நோட்டியே லஞ்சமா கொடுத்து என்ன அயோக்கியனாக்க பாக்குறீங்க. லஞ்சம் கஞ்சம்னு சாதாரண விஷயத்துல போய் பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு வேற இதுக்கு என்ன பேரு? என்ன நம்பி ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க உன்னை எதிர்த்து ஜீவமரண போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அழுக்குப்படியாத நோட்டை கட்ட கத்தியா எடுத்து வெள்ளி தாம்பாளத்துல வச்சு அன்பளிப்புங்கிற பேர்ல நீ கொடுத்தாலும் அது லஞ்சம் தான்யா. இந்த பிச்சை காசு காசப்பட்டு என்ன நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் துரோகம் செஞ்சிருவேன் நினைச்சிட்டியா? பசிச்சா அசிங்கத்தை திங்கிறது வேற ஜாதி, இது அந்த ஜாதி. இங்க என்ன ஜாதி என்ன நிறம்னு எனக்கு நல்லா தெரியும்டா. ஒரு கையில சோத்தை இன்னொரு கையில துணியை வச்சுட்டு எது வேணும்னு கேட்டா சோத்தை எடுத்து துணியை விட்டுடுற ஜாதி தாண்டா நீங்க. எங்களுக்கு 2 கை இருக்கு, 2யுமே எடுத்துக்குவோம். நான் கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு ஸ்ட்ரைக் நோட்டீஸ வாபஸ் வாங்க போறியா இல்லையா? அந்த பணத்தை உன் பொட்டியில வச்சு பூட்டிக்க. இங்க பாருங்க, நீ எங்களுக்கு கத்த கத்தியா கொடுக்க வேண்டாம். எங்க கோரிக்கையை நிறைவேற்றுறேன்னு ஒரு கால் கருதாசி எழுதி கொடு போதும். உங்களுக்கு என்னடா நோட்டீஸ் கொடுப்பீங்க, ஸ்ட்ரைக் அது இதுன்னு பயமுறுத்துவீங்க. ஆனா நாங்க வாழ்ந்தா வருமான வரி, செத்தா சொத்து வரி, சர்க்கார் சக்கையா போட்டு புரியறது எங்களை தானடா. நீங்க எங்களை பிழியறீங்கல்ல, அதான் அவங்க உங்களை பிழியறாங்க. என்னடா கிண்டலா பண்ற?
நான் நினைச்சா உங்க ஸ்ட்ரைக்கே பிசு பிசுத்து போகும். உங்க யூனியனை பணத்தாலேயே அடிச்சு உடச்சு நொறுக்கி நெருப்பு வச்சு கொளுத்திடுவேன். கொளுத்து, நல்லா கொளுத்து. ஆனா அப்படி கொளுத்துறதுக்கு அப்புறம் கொழுந்து விட்டு எரியிருப்பார் நெருப்பு ஜுவாலை. அதுல நீ குளிர்காய முடியாது. நீ ரத்தம் சிந்த கூட தயாரா இருப்பையா? ஏன்னா அவன் பொண்ணு டாக்டருக்கு படிச்சிருக்கா, டாக்டர் ஆயிடுவா. என் பையன் அப்படியா வேலை கிடைக்காம திருத்தருவா சுத்தனாயா? மில்லு எத்தனை நாள் மூடி இருந்தா உனக்கு என்ன? அப்படி நான் சுயநலம் உள்ளவனா இருந்தா முதலாளி கொடுத்த பணத்தை கை நிறைய வாங்கிட்டு போராட்டத்தை கைவிட்டிருப்பேன். இங்க வந்து உங்ககிட்ட எல்லாம் விவாதம் பண்ணிக்கிட்டு. போராட்டம் போராட்டம் போராட்டம். நீ தலைவர் அறிக்கை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள படுத்து தூங்குவ. வேற யாராவது சோம்பேறிய பார்த்து சொல்லு. இதனால அணுவணுவா பட்டி கிடந்து சாகிறது நாங்களே எங்க புள்ள குட்டியும் தானையா? பின்ன நீயா? அப்ப போராட்டத்தை கைவிடணுங்கிறியா? நீங்க கை உள்ளன்னா முதலாளி வந்து கை விடுக்க போறான். அவன் மில்ல இழுத்து மூட போறான். நாமெல்லாம் வேகாத வெயில்ல வேர்த்து விறுவிறுத்து தலையில துண்டு போட்டுக்கிட்டு தெரு தெருவா ஊர்வலம் போறோம். இதானையா நம்ம கண்ட பலன். வேற என்னதான் செய்யணுங்கிற? மயிலே மயிலேன்னா இறகு போடாதியா. இந்த மாதிரி பயல்களை பூந்து அடியோதண்டன் அடிச்சு ரக்கைய பிக்கணியா. சட்டத்தை மீறி பலாத்காரமான வழியில எந்த பலனையும் அடைய முடியாது. வகை தெரியாம மாட்டிக்கிட்டு செத்து போயிடுவீங்க. யோ, கோழத்தனமா பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீதாயா எங்களுக்கு முன்னாடி சாவ போற. உனக்கு அந்த அளவுக்கு துணிச்சல் இருந்தா நீயே அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்து. நான் ரிசைன் பண்ணிட்டு போறேன். பண்ணிட்டு போய. ஏதோ நீதான் தலைமை ஸ்தானத்துக்கே பிறந்து வந்து இந்த சங்கத்தைய தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறியாக்கோ. கண்டப்பா ஆத்திரத்துல அசிங்கமா பேசி என்ன அவமானப்படுத்தாத. நான் நினைச்சா உன் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து இந்த சங்கத்துல இருந்தே உன்னை தூக்கி எரிஞ்சுடுவேன். நான் நினைச்சா இந்த உலகத்துல இருந்தே உன்னை தூக்கிப்படுவேன். வேல்கம்ப எடுத்த ஜாக்கிரதை. நமக்குள்ள இப்படி கேவலமா பேசி ஒருத்தர் அடிச்சுக்கலாமாப்பா? எதிரிங்களுக்கு நாமே இடம் இருக்கலாமா? ஊர் தொழிலாளிகளே ஒத்துமையா நடக்காத போது உலக தொழிலாளிகளே ஒத்துமையா இருங்கன்னு பேசுறதும் எழுதுறதும் என்ன அர்த்தம் இருக்கு? போங்கயா. கண்ணம்மா, உனக்கு எவ்வளவு வயசானாத்தான் என்ன? நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நெத்தி நிறைய குங்குமமும் தலை நிறைய பூவும் வச்சுக்கிட்டீங்கன்னா சின்ன பொண்ணு மாதிரி அழகாத்தான் இருக்க. உன்ன நம்ம கல்யாணத்தன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கு. ஆனா எனக்கு தான் வயசாயிடுச்சு, கிழவன் ஆயிட்டேன். குடும்ப கட்டுப்பாட்டை பத்தி இப்பதான் எல்லாரும் பிரச்சாரம் செய்யறாங்க. நீங்க தான் அப்பவே நடைமுறையில செய்து காமிச்சிட்டீங்களே. உட்கார்ந்து சொல்றேன். கல்யாண பொண்ணு மாதிரி என்ன வெக்கம்? கொஞ்சம் காலப்படி. ஆமா, இன்னைக்கு என்ன உன் முகம் பிரைட்டா இருக்கு? மல்லிகை பூ மகிமையும்? என் முகம் என்னைக்கு அப்படியே தான் இருக்கு. இந்த விளக்குதான் எனக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கும். ஆமாமா, பல்பு வாங்கி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? யூஸ் ஆக போற நேரம் போல இருக்கு, அதான் பிரைட்டா எரியுது. சரி, நான் பத்துக்கிறேன். சாப்பிட்டு சீக்கிரமா. நாளைக்கு நீங்க லீவு போட்டுருங்க. ஏன்? உங்களுக்கு ஞாபகம் இல்லைனாலும் எனக்கு நல்ல நினைவு இருக்கு. என்னது? நாளையோட நமக்கு கல்யாணமாகி 25 வருஷம் ஆகுது. வெள்ளி விழாவா? ஆமா, அதனாலதான் சொல்றேன். நாளைக்கு பூராவும் நீங்க எங்கேயும் வெளியில போகவே கூடாது. ஐயோ, நாளைக்கு முக்கியமான ஊர்வலம் இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா நீங்க வீட்டுலதான் இருக்கணும். சரிதான். நாளைக்கு நான் ஊர்வலத்துல கலந்துக்கல, அத்தனை தொழிலாளிகளும் ஒண்ணு சேர்ந்து என்ன தூக்கிட்டு போய் ஊர்வலம் நடத்துவாங்க. கண்ணம்மா, நீ ஒண்ணும் வருத்தப்படாத. நம்ம கல்யாணத்தன்னைக்கு நான் மாப்பிள்ளையா ஊர்வலம் வந்தேன் இல்ல, நாளைக்கு நானே தலைமை தாங்கி ஒரு ஊர்வலம் நடத்த போறேன். அதை நினைச்சு பெருமைப்படு. கண்ணம்மா, இது அமைதியான ஊர்வலம், கடைசி ஊர்வலம். இதுக்கப்புறம் நடக்க போறதே வேற. கொடுங்க முதலாளி. அத வாங்காத. பரவாயில்ல, கொடுங்க.
இன்னும் உங்களுக்கு என்ன உதவி தேவையா இருந்தாலும் உடனே சொல்லி அனுப்புங்க. முதலாளி, எங்க உடம்புல ஓடுறதெல்லாம் ஒரே ரத்தம். ஒரு தொழிலாளி செத்தா கூட கோடிக்கணக்கான தொழிலாளிங்க கண்ணீர் வடிப்பாங்க. இந்த வீட்டு உத்தமன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன் காலு இந்த வாசப்படியை மிதிக்கவே இல்லை. அந்த ஆளு செத்ததுக்கு அப்புறம் காசோடு வந்து நிக்கிறியா? ஏன் செல வைக்கிறதுக்கா? உன் காசு என் கால் தூசு. வண்டியில போயா? துக்கம் அதிகமாயிட்டா இப்படித்தான் பேச தோணும். அது தப்பு இல்லை. கவலைப்படாதடா தம்பி, கவலைப்படாத. நல்லவங்களும் தியாகிகளும் இருந்து போன இடம் தான்டா ஜெயிலு. உங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாடா, நீங்க தான் என் தெய்வம், நீங்க தான் என் தெய்வம்னு. இப்ப பாத்தியா அவ தெய்வம் கம்பின்றத. இதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கடா தம்பி, ஆண்டவனே என் மாதிரி ஏழையா இருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கம்பி எண்ணெய் வச்சிருவான்டா இந்த உலகத்துல. இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு ஒரு முடிவு கட்டாம ஏழையின் சிரிப்புல எப்படிப்பா இறைவனை காண முடியும்? எப்படிப்பா? எப்படி அவங்க அத்தனை பேரையும் வரிசையா நிக்க வச்சு சிரிப்புட்டா கூட சிரிக்கிறதுக்கு தெம்பு இல்லையே அவங்களுக்கு? தெம்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குப்பா. ஏழை என்னைக்கோ ஒரு நாள் சிரிக்கதான் போறான். அதுவும் சாதாரணமா இல்ல, நெத்திக்கண்ணை திறந்து பயங்கரமா சிரிக்கதான் போறான். அதுல இருந்து புறப்படுத நெருப்பு அது திரிபுரம் இல்லடா, நாலாபுரமும் பத்தி எரியத்தான்டா போகுது. தம்பி, அன்னைக்குதான் ஏழைக்கு எவன் துரோகம் பண்ணானோ அம்புட்டு பயலும் பஸ்தமாக போறான்டா. அது வரைக்கும் நீங்களும் நானும் இப்படி அழுதுகிட்டே நான் இருக்கணுமா? அழுவடா அழுவ. அப்பதான்டா கண்ணுல இருக்கிற ஈரம் வத்தம். அப்பதான்டா அதுல இருந்து நெருப்பு பொறி கிளம்பும். தம்பி, நீயும் அழுவடா, மத்தவனையும் அழவைடா. வைக்கிற அழ வைக்கிற. நேத்து ஒரு ஹோட்டல் நடந்த பார்ட்டி ஒண்ணுக்கு நான் போயிருந்த போது இவரை சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. நம்ம நாட்டில இருந்து வெளிநாட்டுக்கு போய் நம்ம தாய்நாட்டு பெருமையை நிலநாட்டினவர் இவர். நம்மள மாதிரி பெரிய மனுஷங்கள்லாம் பெரிய பெரிய பங்களாவில் இருக்கும் போது அவர் மாத்திர ஹோட்டல் இருக்கிறத பார்த்து எனக்கு அவமானம் தாங்க முடியல. அவருக்கு இருக்கிற வசதிக்கு இன்னைக்கு 5 ஸ்டார்ஸ் ஹோட்டல்ஸ் 10 கட்டலாம். அப்படிப்பட்ட அவரு ஹோட்டல்ல ஒரு சின்ன ரூம் இருக்கலாமா? அதனால தான் காலைல விழாவை குறையா கெஞ்சி அவர் நம்ம கெஸ்டா கூட்டு வந்திருக்கேன். ஆமா, நீங்க எப்படி போய் ஈஜிப்ட்ல செட்டில் ஆனீங்க? இங்கதான் கொஞ்சம் வசதியா இருந்தா போதுமே, எல்லாரும் வருத்தப்படுவானுங்க, வயிற்றுச்சல் போடுவானுங்க. அவங்க வாயில விடுவானேன்னு சொல்லித்தான் தாய் இல்லாத ஒரே பொண்ணை கூட்டிட்டு வெளிநாட்டுல போய் படாத பாடுபட்டு இன்னைக்கு 7 கிணறுக்கு சொந்தக்காரனா இருக்கிறேன். இந்த மெட்ராஸ்ல இருக்க 7 கிணறு அதுங்களா? நான் சொல்றது தண்ணி கிணறு இல்ல, எண்ணெய் கிணறு. இப்ப உங்க வண்டி ஓடுறது எங்களாலதான். நீங்க ஈஜிப்ட் போனது இல்லையே? அந்த ஒரு கண்ட்ரி தான் நான் இன்னும் போகல. போகலையாமே? சாயந்தர நேரத்துல சூயஸ் கால்வாய் பக்கத்துல போய் நின்னா ஜிலு ஜிலு ஜில்லுன்னு காத்து பிச்சுடும். இங்கதானே இப்படி தொங்குது. அந்த காத்துல இது பட 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 படன்னு வவ்வால் மாதிரி அடிச்சுக்கும். அப்படி ஒரு நாளைக்கு ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்து வாங்கிட்டு இருக்கும் போதுதான் என் கண்டு முன்னாலேயே ஒரு குண்டு ஒண்ணு விழுந்து என் எண்ணெய் கடல் ஒண்ணு புக்குன்னு பத்திக்கிச்சு. தாடி தப்பிச்சது பெரும்பாடா போச்சு. கிணறு போனா தொண்டிக்கலாம், இது போனா என் பாடு கொஞ்சம் அவஸ்தை. அப்படின்னா இப்ப 6 கிணறு தான் இருக்குன்னு சொல்றீங்களா? குண்டுக்கு முந்தி 8, குண்டுக்கு அப்புறம் 7. அழகான குடும்பம். எனக்கு தேகத்துல காரமும் பக்கத்திலேயே இருக்கு. பாக்குறதுக்கு எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. கண்ணு சுத்தமா இருக்குன்னு உங்க பொண்ணு ரொம்ப அழகா பேசுறாங்களே. என் பொண்ணு 2 வார்த்தை தான் பேசுவா, ஆனா அதுல 2000 அர்த்தம் இருக்கும். நம்ம இந்த கத்திய வேற ஏன் கட்டிக்கிட்டே அலையறீங்க? ஒரு பாதுகாப்புக்கு தான். நம்ம மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எந்த நேரத்துல எந்த மாதிரி ஆபத்து வரும்னு சொல்லவே முடியாத. இந்த நேரத்தையும் கழட்டி கீழே வைக்கப்படாதா? எந்த நேரத்திலையும் நான் இதை கலட்டி கீழையும் வைக்கிறது இல்ல, இங்கேயும் வைக்கிறது இல்ல. அம்மா, இப்படி ஒரு சிரிப்பு, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இப்படி சிரிச்சு நெஞ்சே வலிக்குது. ஹலோ ஹலோ
ஹலோ, யாரு? கோட்டீஸ்வரன் உங்ககிட்ட பேசணுமா? கோடீஸ்வரனா? என்கிட்ட பேசணுமா? எதுக்கு? தெரியல. 11 மணிக்கு ராத்திரி நேரத்துல அதுவும் ஒரு பொண்ணுகிட்ட இவனுக்கு என்ன பேச்சு? என்ன முக்கியமான விஷயம்? அடே மயா, ராத்திரி 11 மணியில போன்ல நீ என்னடா பண்ணுவ? பாத்தியா பாத்தியா, அல்ப புத்தியை காமிச்சா பாத்தியா? நான் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறேன், அதுக்காக நீங்க முதல்ல என்ன மன்னிக்கணும். இதெல்லாம் ஒரு தொந்தரவா? நாங்க கொடுக்க போறோமே உங்களுக்கு தொந்தரவு, அது உங்களால தாங்கவே முடியாது. நீங்க எனக்கு தொந்தரவு கொடுக்கலையே தான் நான் வருத்தப்படுறேன். ஏதோ நம்ம சந்திச்சோம், பேசணும், சாப்பிட்டோம், பிரிஞ்சோம்னு இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் நமக்குள்ள ஒரு நிரந்தரமான உறவு ஏற்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆசை நிறைவேறது உங்க கையில தான் இருக்கு. என் கையில ரேகை தான் இருக்கு. அது கூட அதிர்ஷ்ட ரேகையா தான் இருக்கும். நீங்க அனுமதிச்சீங்கன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் மனம் விட்டு பேசணும். ஆஹா, என்ன? எனக்கு கல்யாண வயசுல ஒரு பையனும் பெண்ணும் இருக்காங்க. நீங்க சம்மதிச்சா நாம சம்பந்தமே பண்ணிக்கலாம். நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியே இல்ல. டோன்ட் மிஸ்டேக் மீ. நீங்க சம்மதிச்சா உங்ககிட்ட பெண் எடுத்து நான் சம்பந்தம் பண்ணிக்க தயாரா இருக்கிறேன்னு சொல்ல வர்றேன். பொண்ணு குடுத்தியோ கண்ணை குடுத்தியோன்னு சொல்லுவாங்க. என் பொண்ணு சம்மதிச்சா நானும் சம்மதிக்க தயாரா இருக்கிறேன். ஸ்ரீஜித், கல்யாணம்ங்கிறது ஒரு கான்ட்ராக்ட், ஒப்பந்தம் மாதிரி. இந்த ஒப்பந்தத்துல நான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும், நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது இல்லைங்களா? ஆமாமா, நம்ம ரெண்டு பேருமே வியாபாரிகள் தானே. கல்யாணமும் ஒரு பிசினஸ் தான். இந்த பிசினஸ்ல பேரம் பேசாம என் பங்குக்கு என்ன தருவீங்க? என்ன வேணும்னாலும் தர்றேன், எல்லாத்தையும் தர்றேன், என்னையே தர்றேன். நீங்க இப்படித்தான் பேசுவீங்கன்னு நான் நினைச்சேன். கோடீஸ்வரன் இப்படித்தான் பேசணும். அப்ப விஷயம் முடிஞ்சு போச்சு. ஆஹா, வரப்போற மாப்பிளைய பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா தானே விஷயமே முடியும். நேரா பார்க்க வேண்டாமா? நேரத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. உங்களை தானே பார்த்துட்டு இருக்கிறோம். வேற யார பார்க்கணும்? கட்டிக்க போற புருஷனை. நான் தானே கட்டிக்க போற புருஷன். அப்போ இவ்வளவு நேரம் உங்க கல்யாணத்தை பத்தியா பேசிட்டு இருந்தீங்க? ஆமா, நீங்க தான் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டீங்க. உங்க பெண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த எண்ணமே அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த வயசுல அவருக்கு இப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டதை பத்தி நீங்க கேவலமா நினைக்கலாம். ஆனா உங்களை விட செல்வத்திலேயோ அந்தஸ்திலேயோ எந்த வகையிலையும் குறைச்சலானவர் இல்ல. ஆமா ஆமா, வயசுல கூட தான் கூடுதலா இருக்குமே தவிர குறைச்சலா இருக்காது. ஹெல்த் நல்லா இருக்கிற வரைக்கும் வயசு ஒரு ப்ராப்ளமே இல்ல. ஆஸ் எ டாக்டர் இவருடைய குட் ஹெல்த்துக்கு நான் கேரண்டி. மேல்நாட்டு நாகரிகத்திலே விழுந்து புரண்டு வந்திருக்கிற உங்களுக்கு இந்த வயசு வித்தியாசம் ஒரு பிரச்சனையே இல்ல. ஏன்னா அங்கெல்லாம் ரொம்ப வித்தியாசமான வயசுலதான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த கல்யாணத்தை மேல்நாட்டுல வச்சுக்கலாம்னு சொல்றீங்களா? நோ நோ நோ, என் ஃபர்ஸ்ட் வைஃபுடைய ஸ்தானத்தை இன்னொருத்தியால பூர்த்தி செய்ய முடியாதுன்றதுனாலதான் இத்தனை நாளா இவங்கெல்லாம் வற்புறுத்தி கூட நான் ஒத்தி போட்டுட்டே வந்தேன். ஆனா என்னுடைய பசங்க தான் அம்மா ஸ்தானத்துக்கு ஒருத்தரை கொண்டு வாங்க நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஸ்தானத்தை உங்க மகளால பூர்த்தி செய்ய முடியும் நான் நினைக்கிறேன். நான் கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. நீங்க என்ன பிசினஸ் பார்ட்னரா ஆக்கிக்கணும்னு விரும்புறீங்க, நான் உங்க மகளை என் லைஃப் பார்ட்னரா ஆக்கிக்கணும்னு விரும்புறேன், அவ்வளவுதான். நானு உங்களுக்கு நண்பரா இருக்கணும்னு நினைச்சேன். நீங்க என்ன மாமனாரா இருக்க சொல்றீங்க. கல்யாண வயசுல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஆமா. அந்த பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? நல்லா யோசனை பண்ணி என் மகளையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு பதில் சொல்றேன்னு சொல்லுவேன். நானும் நல்லா யோசனை பண்ணிட்டு என் பொண்ணையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்து பதில் சொல்றேன். மாட்டிக்கிட்டான், வசமா மாட்டிக்கிட்டான் முதலாளி நம்ம கையில. உன் கண்ணு கலங்கி இருக்குது. நம்ம திட்டம் இவ்வளவு சுழுவா முடிச்சிடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன். என் சந்தோஷத்துல உனக்கு பங்கே இல்லையா? பலியாடு மாதிரி தர்ம சங்கடத்துல மாட்டிட்டு இருக்கிற நான் எப்படி சந்தோஷப்பட முடியும்? அம்மா அம்மா, நான் உன்னை பெத்த அப்பா இல்ல, ஆனா அப்பா மாதிரி வேஷம் போடுறவன். அதுக்காக உன் மேல அக்கறை இல்லைன்னு நினைச்சிடாத. சத்தியமா சொல்றேன், இந்த வயசுல உன்னை கொண்டு போய் ஒரு கிரட்டு பயலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா என்னுடைய திட்டம். இல்லம்மா, வருதுல அவனா வந்து கால விழுந்திருக்கான். இந்த நேரத்தை நம்ம கோட்டை விடலாமா? விடலாமா? அதுக்கு என் வாழ்க்கையை ஈடா கொடுத்துதான் அந்த வாய்ப்பு அடையணுமா?
ஆமா, இந்த காரியத்தை நிறைவேற்றணுங்கிற வெறியில வீட்டை விட்டு புறப்படும் போதே வாக்கரிசி போட்டுக்கிட்டு தான் நம்ம புறப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா இவன் கையில மாட்டணும், அது கூட நம்ம கிடைக்காது. தெரியுதா? விருப்பம் இல்லாம இவனுக்கு போய் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறது உனக்கு பிடிக்கல, அதனாலதான் வருத்தப்படுறேன். இல்ல இல்ல சேது, எனக்கு விருப்பமான ஒருத்தர் அந்த ஸ்தானத்துக்கு ஏற்கனவே நான் தேர்ந்தெடுத்து என் மனசுல இடம் கொடுத்துட்டேன். அதை நினைச்சுதான் வேதனைப்படுறேன். அதை நினைச்சு இப்போ நீ வேதனைப்படுறது ரொம்ப லேட்டு. அதெல்லாத்தையும் ஒரு பக்கமா மூட்டை கட்டி வச்சுட்டு அவனுடைய விருப்பத்துக்கு நீ இணங்கணும். சேது, நீ என்ன சொல்ற? நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ற. நான் அவன் மேல வச்சிருக்கிற காதல புனிதமா நினைக்கிறேன். அந்த காதல தியாகம் பண்ண சொல்றியா? தியாகம் பண்ணு. அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த வயசுல நீ எவ்வளவோ தியாகம் பண்ண வேண்டியதா இருக்கும் சொன்ன இல்லையா? பண்ணு. அவளை சொல்லுவும் அதை தியாகம் பண்ணிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க என்னால முடியாது. சரி, மோயிஷ்தான். நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஆனா ஒண்ணு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்க, நம்ம நிலைமை உனக்கு புரிஞ்சாகணும். நம்ம யாரு என்னங்கிற விஷயம் கொஞ்சோண்டு துளியூண்டு தடையம் கிடைச்சா கூட போதும், அக்கா பீஸ் பீஸா கிழிச்சு போட்டுருவானுங்க. உனக்கெல்லாம் தலையே இருக்காது. தலையெல்லாம் வெறும் முண்டை என்னத்துக்கு தண்டம். நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதும் தற்கொலை பண்ணிக்கிறது ஒண்ணுதான். அதுக்கு பதிலா நானே என் கையால் அவனை கொலை பண்ணிட்டு தூக்குக்கு போலாம். அது என்னால முடியாதா? ஜெயா, அந்த மீசக்காரன் செயினை போட்டுக்கிட்டு என் முன்னால உட்கார்ந்து பேசும்போதெல்லாம் எனக்கு ரேங்கும் பாரு. உங்க அப்பா நெஞ்சில ஏத்துறானே வேலு, அதே மாதிரி அவனை ஒரே இதுவா நம்ம லட்சியம் இல்ல. இந்த பாரு, நம்ம யாருங்கிறத அவன் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அணு அணுவா துடிச்சு துடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகணும். அதுதான் லட்சியம். அது நடக்கணும்னா இந்த கல்யாணம் நடக்கணும். நீ சம்மதிச்சா அது நடக்கும். நடக்காது, அது நடக்கவே நடக்காது. அது நடக்காதுன்னா எதுவுமே நடக்காது. காதலுங்கிற ஒரு கேவலமான எச்சி இதனால வரைக்கும் உள்ளுக்குள்ள அந்தரங்கமா சுமந்துகிட்டு சுயநலம், உன்னுடைய சுயநலத்துக்காக வெளியே எங்கிட்ட வழக்காடிட்டு இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. ஒரு பலவீனமான பொண்ணை நம்பி இவ்வளவு பெரிய காரியத்தில் இறங்கிட்டு எவ்வளவு பெரிய தப்புங்கிறது எனக்கு இப்பதாமா புரியுது. நான் ஒண்ணு மாத்திரம் சொல்லி வைக்கிறேன், இந்த விஷயத்துல நான் பின் வாங்கவே மாட்டேன். ஏழதான் அதான் கோழை இல்ல, இப்பவே நேரா போறேன். கொந்தியுமா உங்க அப்பா மாதிரி நான் போக மாட்டேன். சுயரூபத்தோட போறேன். போய் அவனை ஒரே குத்த குத்தி கிழிச்சிடுற, சீத்து கட்டிடுறேன். அந்த சந்தோஷத்திலேயே நீ உன்னால மறக்க முடியாம ஒருத்தர் இருக்கான உன் காதலன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு கம்பாவுக்கு நடக்க போகுது ஒரு கன்றாவி சடங்கு. அதுல கூட நீ கலந்துக்க வேண்டாம். நேரா உங்க அப்பா சமாதிக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க. மறந்துட்டியா? உயிரோடு இருக்கிற நம்ம ரத்தம் உழைகிற மாதிரி உங்க அப்பா ரத்தம் தலையில உறைஞ்சு கிடந்தது. அத மறந்துட்டியா? அத மறக்கிற அளவுக்கு ஒரு ரத்தத்துல காதல் ஊறி போச்சு இல்ல? நான் என்ன சொல்ல போறேன்னு நீங்க அத்தனை பேரும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கிறீங்க இல்ல? நான் ஒரு வேதனையான விஷயத்தை சொல்ல போறேன். இந்த பெரிய மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் பொண்ணு சம்மதம் கொடுத்துட்டா. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. மிஸ்டர் கோடீஸ்வரன், இந்த கல்யாணம்ங்கிற கான்ட்ராக்ட்ல என் பங்குக்கு என்ன தருவீங்கன்னு கேட்டதுக்கு என்ன வேணாலும் தருவேன், எல்லாத்தையும் தருவேன், என்னையே தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. கொடுத்துருங்க எழுதி பொண்ணு பேருக்கு. மிஸ்டர் ஈஜிப்ட், இந்த கோடீஸ்வரன் சொன்னதுதான்.
ஏன் முதலாளி பார்வையை வேற பக்கம் திருப்பிட்டீங்க? என்ன பார்க்க பிடிக்கலையா? மறுபடியும் என்ன பார்த்து அப்படி சிரிக்காது. ஏன்? நீ சிரிக்கும் போது உன் கண்ணுல மின்னல் மாதிரி ஒரு ஒளி ஏற்படுது. அந்த ஒளியை நேருக்கு நேரா சந்திக்கிற சக்தி என் கண்களுக்கு இல்லை. அதனாலதான் முகத்தை திருப்பிக்க வேண்டியிருக்கு. என்ன பார்க்கும் போதெல்லாம் நீங்க இப்படி பேசுறதுனால தான் அதை நினைச்சு என்னால சிரிக்காம இருக்க முடியல. நீ ஒரு அபூர்வமான பெண்ணா இருக்கிற. அதனாலதான் உன்னுடைய பேச்சு செய்கை எல்லாமே எனக்கு வழக்கத்துக்கு விரோதமா தெரியுது. அப்படி பார்த்தா நம்ம கல்யாணம் கூட வழக்கத்துக்கு விரோதம் தான். நம்ம கல்யாணம் வழக்கத்துக்கு விரோதமா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற முதலிரவு வழக்கமானது தானே? முதலிரவு வழக்கமானதுதான். ஆனா நான் பால் பழம் பன்னீர் சொம்பு எடுத்துக்கிட்டு வராம ஒரு கட்டு புஸ்தகங்களோட வந்திருக்கிறது தான் வழக்கத்துக்கு விரோதமானது. அதுதான் ஏன்னு எனக்கும் புரியல. ஆரம்பத்துல எனக்கும் அது புரியாமத்தான் இருந்தது. பால் பழம் இதுல எல்லாம் இருக்கிற ருச்சி விட படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய ருச்சிகரமான விஷயங்கள் இதுல ஏராளமா இருக்குன்னு அப்புறம் தான் எனக்கும் தெரிஞ்சது. ஜெயா, நீ தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயம் என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கலாமா? எத்தனையோ பேருடைய முதல் இரவு வெறும் டீ பண்ணோட போயிடுது. அவங்களுக்கெல்லாம் நிரந்தரமா பாலும் பழமும் கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு இதுல எல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. பாத்தீங்களா? கேபிட்டல், அதாவது மூலதனம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது எந்த நேரத்துக்கு நல்லது. ஏன்னா நம்ம மாதிரி கோடிக்கணக்கான பணத்தை மூலதனமா போட்டு முடக்கி வச்சிருக்கிறவங்க நம்ம எதிரியோட பலத்தையும் பலவீனத்தையும் சரியா தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? அவங்க பலமும் பலவீனமும் உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் தூக்கி வெளியே ஏறி. ஆமா, கோபம் என் மேலையா அவங்க மேலையா? உன் மேலதான். என் மேல என்ன கோபம்? பின்ன முதல் இரவுங்கிறது லெனினையும் மார்க்ஸையும் பத்தி தெரிஞ்சுக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மன்னிக்கணும், முதல் இரவு எதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எதுக்காக தான்? ஒரு ஆணும் பெண்ணும் எந்த இன்பத்தையும் சமமா பெறணும், அதுதான் தர்மம். ஒரு வகையில அதுவும் சமதர்மம் தான். அதுக்கு முன்னால அந்த சமதர்மத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஐயோ, அதெல்லாம் நாளைக்கு காலையில தெரிஞ்சுக்கிறேனே. ஐயோ, இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? அப்படி கேட்டீங்கன்னா அதுக்கு நான் வச்சிருக்கிறேன் அருமையான புஸ்தகங்கள். வா, இத பத்தியா எப்படி இருக்கு? ஆஃப்டர் ஆல் செக்ஸ். என்ன அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? ஆஃப்டர் ஆல் செக்ஸ்னு? we are all after sex. இந்த மாதிரியான இன்பங்கள் அனுபவிக்கிறது தான் வாழ்க்கையினுடைய உச்சகட்டமே. இப்போ நீ எதுக்காக என்ன கல்யாணம் செய்துக்கிட்ட? பழி வாங்குறதுக்கு. என்னது பழி வாங்குறதுக்கா? யார? தகப்ப மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு அவர் பொண்ணு மாதிரி இருக்கிற ஒருத்தி மனைவி ஆகலாமா அப்படின்னு கேக்குற சமூகத்தை. இப்போ என்ன நீ பழி வாங்காம இப்படி வா. ஐயா, இதுல படுத்தா என்னால அமைதியா தூங்க முடியாது. ஜில்லுன்னு இருக்கிற கட்டாந்தரையில கைய தலைக்கு வச்சு கீழே படுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும். எது மேலேயாவது படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும். என் பழக்கம் அப்படி. என் பழக்கம் இப்படி. உங்களுக்காக அதை மாத்திக்க முடியுமா? என் பழக்கத்தை நான் மாத்திக்கிறேன். ஜெயா, வாழ்க்கையிலேயே முதல் தடவையா கீழே இறங்கி வெறும் தரையில உட்கார்றேன் உனக்காக. நான் உங்க மனைவிங்கிற ஞாபகமே இப்பதான் எனக்கு வந்தது. விளக்கு இன்னும் எரியணுமா? இப்ப சிரிச்சதுக்கு ஈடா கொடுக்கறதுக்கு கடைசியா எங்கிட்ட இந்த சாவி கொத்துதான் மிச்சம் இருக்கு. அதையும் வாங்கி. என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? பிடிங்கடா அவனை. யாரும் எங்கிட்ட நெருங்காது. திட்டம் போட்டு என்னை வற்புறுத்தி திருவனந்தபுரத்துக்கு அனுப்பும் போதே சந்தேகப்பட்டேன். இதுல ஏதோ சதி இருக்குன்னு. இங்க வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. கல்யாண வயசுல ஒரு பெண்ணும் பிள்ளை இருக்கும் போது இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு நீங்க முன்னாடி வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களுடைய கேவலமான இச்சையை பூர்த்தி செய்யறதுக்கா? முகத்தை பாத்தியாடா? நான் முகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ நெத்தியிலேயே எழுதி விட்டிருக்க அவளு ஒரு துரோகின். ஏன் பங்களா சுவத்துல ஏன் படங்கள் இருந்த இடத்துல இந்த படங்கள் எல்லாம் மாட்டது யாரு? கேஷியர் வவுச்சரை வாங்கிட்டு பணம் கொடுத்தேன். அவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். எனக்கு டைப் அடிக்கத்தான் சார் தெரியும். அக்கவுண்டன்ட்,
உனக்கு தெரியுமா? படங்கள் வாங்கணும்னு பணம் கேட்டாங்க, நான் வவுச்சர்ல கையெழுத்து வாங்கினேன், அவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். செக்ரட்டரி, உனக்கு தெரியுமா? என்ன சார் என்ன கேக்குறீங்களே? நான் தான் சதா சர்வ காலமும் உங்க கூடவே அலைஞ்சுகிட்டு இருக்கேனே, எனக்கு எப்படி சார் தெரியும்? பேபி, என்ன டாடி? இதெல்லாம் யாருமா மாத்துனாங்க? வந்திருக்காங்களே சின்னம்மா, அவங்கதான். இத மட்டுமா மாத்துறாங்க? அவங்க வந்ததுல இருந்து இந்த வீடே தலைகீழா மாறி போச்சு. கூப்பிட்டு கேளுங்க டாடி. ஜெயா, ஜெயா, அப்பா ஏன் இப்படி கத்துறீங்க? இப்ப என்ன குடிமொழிக்கு போச்சு? இதெல்லாம் உன் கைங்கரியம் தானா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, காலத்தோட எல்லாமே மாறணும், இல்லைன்னா மாத்தணுங்கிற பைத்தியம். என்ன புரட்சிக்காரியா இல்ல என் பொண்டாட்டியா? என் படமெல்லாம் எங்க? அதையெல்லாம் எடுத்து நான் பரன்ல போட்டு வச்சுட்டேன். யார கேட்ட அப்படி எல்லாம் செஞ்ச? நான் யார கேட்கணும்? யார கேட்கணுமா? நான் ஒருத்த உயிரோட இருக்கிறேன், என்ன ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம்? நீங்க உயிரோட இருக்கும் போதே மாலையை போட்டு மாட்டி வச்சா அதுக்கு வேற அர்த்தம். உங்களை நேர்லயே பாத்துக்கலாமேன்னு தான் அந்த படத்தை எல்லாம் எடுத்துட்டு ஜனங்களுக்காக உயிர் தியாகம் செஞ்சவங்கள அந்த இடத்துல மாட்டி வச்சிருக்கேன். கோச்சிக்காதீங்க முதலாளி. உரிமைக்காக போராடின உத்தமனுக்கு சமாதி கட்டியாச்சு. ஆனா உரிமைகிட்டு இருக்கிற அக்கிரமத்துக்கு என்ன சமாதி கட்டல? குட்ட குட்ட குனிஞ்சுகிட்டே இருக்கணும். நாங்க குனிய குனிய அவன் குட்டிக்கிட்டே இருக்கணுமா? எங்க ரத்தம் கொதிக்குது சின்னத்தன, ரத்தம் கொதிக்குது. உங்க கோபத்துல இருக்கிற நியாய உணர்ச்சி எனக்கு புரியுது. பாவம் செஞ்சவன் நடக்கிற இடத்துல புல்லு கூட முளைக்காதுன்னு சொல்லுவாங்க. பணக்காரன் கால முதுவிட்டு ஏழைக்காக இடத்துல புல்லு மட்டும் என்ன புரட்சியே முளைக்குது. முதல்ல இந்த சீட்ல உட்கார எனக்கு அனுமதி கொடுங்க. இந்த நாற்காலியில உட்கார்ந்து உங்க எல்லாருக்கும் வழிகாட்டியா இருந்த தியாகி முத்தையன் பேர்ல ஆணையிட்டு சொல்றேன். உங்களுக்காக எங்க அப்பான்னு பேரை தாங்கிக்கிட்டு இருக்கிற அக்கிரமக்காரனை எதிர்த்து நியாயத்துக்காக போராட நான் முடிவு கட்டுட்டேன். அந்த முதலாளியின் அராஜக செயலுக்கு என் கையாலேயே முற்றுப்புள்ளி வரம் என்கிறார் மார்க்ஸ். பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தின் மூலமே ஒரு நாடு சுபீட்சம் அடைய முடியும் என்கிறார் லெனின். தொழில்களை தேசியமயமாக்குவது ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கு அறிகுறி என்கிறார் நேரு. சமுதாயத்தில் மறுமலர்ச்சி ஏற்பட்டால்தான் மக்களிடையே மறுமலர்ச்சி ஏற்படும் என்கிறார் அறிஞர் அண்ணா. இந்த பொன்மொழியெல்லாம் தானே ஒதுக்க போறேன். பரவாயில்லையே, நீங்களும் பாடத்துல தேறிடுவீங்க போல இருக்கே. வேற என்ன செய்ய முடியும்? வாத்தியாரமா மாதிரி 24 மணி நேரம் இதையே சொல்லி என் பிராணனையே வாங்கிட்டு இருக்கிறேன். ஒரு கோடீஸ்வரன் இவங்களை எல்லாம் பத்தி நினைக்கிறது ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கான அறிகுறி இல்லையா? நான் இப்ப சீரியஸாவே கேக்குறேன். சதா சர்வதா காலம் என் நெஞ்சில சுருக்கு சுருக்குன்னு தைக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கிறியே, உண்மையில எனக்கு சந்தேகமா இருக்கு. புரட்சிக்காரியோன்னு சந்தேகமா? இந்த தேகத்துல சந்தேகம் இருக்கு. நான் இருந்தது, வளர்ந்தது, பார்த்தது, பழகினது எல்லாமே அந்த மாதிரி நாடுகள்ல. அதனாலதான் என் ரத்தத்திலேயே ஊறி போச்சு. கோச்சுக்காதீங்க முதலாளி. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே. என்ன என்ன? இன்னைக்கு என் தம்பி பாரிஸ்ல இருந்து வரப்போறான். நம்ம ஏர்போர்ட்டுக்கு போய் அவனை அழைச்சிட்டு வரலாம். நான் எதுக்கு அங்க வரணுமா? எதுக்கா? உங்க மச்சின உங்கள மாதிரியே பணக்கார, நம்ம கல்யாணத்துக்கு கூட அவனால வர முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு முதல்ல நம்ம வீட்டுக்கு வரும்போது நீங்களும் வந்து மாலை போட்டு மரியாதையா அழைச்சிட்டு வர வேண்டாமா? வாங்க முதலாளி. வர்றேன் வர்றேன் வர்றேன். மீட் மை பிரதர் இல்ல சேது, இப்பதான் பாரிஸ்ல இருந்து வர்றாரு. வணக்கம். பி சீட்டட் பி சீட்டட். உங்களை எங்கேயோ பார்த்ததாக ஞாபகம் இருக்கு. நான் இந்தியாவுக்கே இதான் முதல் வாட்டி வர்றேன். நீங்க ஃபாரின் வந்திருக்கீங்களா? ஆமா வந்திருக்கனே. அங்கதான் நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கணும். ஓஹோ, பிரான்ஸ்ல மீட் பண்ணிருப்போமோ? ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டுமா? ஏரோட்ரம்லயே சொன்னா ரொம்ப டயர்டா இருக்குன்னு. நாளைக்கு ஃப்ரீயா பார்க்கலாம். ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? ஆமா ஆமா. சார், ஐயோ இதெல்லாம் வாங்க கூடாதுங்க. மகா பாவம், தப்புங்க. ஸ்ரீராம ஜெயங்க ஸ்ரீராம ஜெயங்க. ஊரை கூட்டுற மாதிரி கத்துற நீ எல்லாம் ஏன் தெரியுமா? இப்படியாக இன்னும் இப்படியே இருக்கிற என்னால தாண்ட போட.
இத்தனையும் வைரம். 1000 பேரை கொல்ற அளவுக்கு ஒரு வைர நெக்லஸ். ஆமா, எங்க அப்பா மாதிரி 1000 ஏழைகள் செத்தாத்தானே இப்படி ஒரு பணக்காரன் இருக்க முடியும். அடேங்கப்பா, ஒரு ஜவுளி கடையா இருக்குது. ஒரு பொம்பளைக்கு இத்தனை புடவையா? ஆமா, இவ்வளவு புடவையும் வச்சுக்கிட்டு அப்புறம் இத்தனோண்டு போட்டு வர்றாளுங்க. திமிரு. நீ யாரு? நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. நானும் தான் உனக்கு சொந்தக்காரன். அங்கிள். எனக்கு அங்கிளே கிடையாது. இது நாள் வரைக்கும் கிடையாது. இனிமே நான் தான் உனக்கு அங்கிள். நீ யாரு உண்மையை சொல்ல போறியா இல்ல போலீஸ கூப்பிடட்டுமா? போலீஸ நான் பாத்துருக்கிறேன். இந்த நிலைமையில போலீஸ் கூப்பிட்டா நம்ம 2 பேரையுமே புடிச்சிட்டு போயிடுவான். நான் தான் உங்க அப்பனுக்கு மச்சான், உங்க அம்மாவுக்கு தம்பி. நீ யாருக்கு தம்பியா இருந்தா எனக்கு என்ன? ஏன் ரூம்ல உனக்கு என்ன வேலை? ஐயோ, ஒரு ரூம்ல தான் எனக்கு வேலையே. நான்சென்ஸ். இப்ப வெளியே போறியா இல்லையா? நான் இப்ப ஆஃப் ட்ரெஸ்ல இருக்கேன். இந்த காலத்துல அதுதானே ட்ரெஸ். நானும் தான் ஆஃப் ட்ரெஸ்ல இருக்கிறேன். நீ வெளியே போ. அரஞ்சனா தெரியுமா? அறையும் போறியா? அறையவா போற? அறையும் போது கிட்ட வந்துதானே அறைவா. அப்ப உன்னை நல்லா பாத்துக்கிறேன். கொழுப்பா திமிரா? அப்பா சத்தம் போட்டு பிரயோஜனம் இல்லை. அதுதான் பரலாங்க நேரத்துல ரூம கட்டி இருக்கீங்களே, கேட்காது. உருண்டு திரண்டு வெண்ணமா இருக்கிறா. என்ன பாரிஸ்ல இருந்து வந்திருக்கேன்னு நினைச்சிருக்காங்க. பாரிஸ் கார்ல இருந்து வந்திருக்கேன்னு தெரியல யாருக்கு. நான் அமெரிக்கா இல்லடா, அம்ஜிக்கிறடா. வைக்க போறேன்டா உங்களுக்கெல்லாம் வச்சு. இங்க வந்து பாருங்க. என்ன உங்க தம்பி எப்படி என் ரூமுக்கு வரலாம்? வந்தா என்ன? அவன் ஒரு பக்கம், நீ ஒரு பக்கமா இருந்துட்டு போறது. ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே அறையில எப்படி பக்கத்துல பக்கத்துல இருக்க முடியும்? மனசுல கட்டுப்பாடு இருந்தா ஒரே படுக்கையில கூட இருக்கலாம். மனசை வச்சுதான் உடம்பை தவிர உடம்ப வச்சு மனசு இல்ல. என்னால அப்படி இருக்க முடியாது. இந்த வீட்டுல வேற எத்தனையோ ரூம் இருக்கு, அதுல போய் அவரை இருக்க சொல்லுங்க. அந்த ரூம் எல்லாம் வாடகைக்கு விட போறேன், அதுல போய் இருக்க முடியாதுமா. ஐயோ, இது அநியாயம். எதுடி அநியாயம்? 400 பேர் இருக்க வேண்டிய வீட்டுல 4 பேர் இருக்கீங்க. இதை விட ஒரு அநியாயம் வேணுமா? அப்படின்னா நான் பிளாட்பாரத்துல போய் இருக்கிறது. அவங்க மத்தியில நீ போய் நின்னா மட்டமா தெரிவேன்னு கூச்சப்படுறியா? இது ஒண்ணும் புதுசு இல்ல. பரம்பரையா எத்தனையோ குடும்பங்கள் பிளாட்பாரத்திலே நிரந்தரமா கொடுத்துன இருக்கிறாங்க. 10ஓட 11 அத்தோட நீ ஒண்ணு போய. நீங்க வந்ததுல இருந்து இந்த வீடே தலைகீழா மாறி போச்சு. இப்ப என்னத்த கண்ட? இன்னும் போக போக பாரு. இவ்வளவு நாள் கழிச்சு எங்க அப்பா ஏன் உங்களை தேடி பிடிச்சாருன்னு தான் தெரியல. யாரு தலையில என்ன எழுதிருக்கோம் அப்படித்தான் நடக்கும்னு சாஸ்திரமே இருக்கு. போமா, போ போய் வேலையை பாரு. எங்க போற? நானும் வரேம்மா. என்னது? குளிக்க போறேன் கூட வரேங்கிறிய? வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கத்தை பத்தி நீ என்கிட்ட பேசுறியா? உன்னை பார்த்து வெக்கப்படணும். கொஞ்சம் நாராஜா சொன்னா கேட்கணும். வெளியே போ. பாம்பையா? உன்னை விட்டுறேன், ஆனா விட்டா மறுபடியும் பாம்பு வரும். நாராஜா, நாராஜா. ஐயோ, கூப்பிடாத. நீ கவலைப்படாத நாராஜா. அடே, என்ன இப்படி கூப்பிடுற? நீ வளர்த்துற பாம்பா? இல்ல, இங்க வந்த பாம்பு. நீ கவனரு. அதை புடிச்சு கொண்டு போய் வெளியே விட்டு வந்துடுற. எப்படி? ஏன் மகிமை இல்ல.
எல்லாம் வேரோட மிகுமை இடுப்புல கட்டி இருக்கிறேன். நாராஜா, அடே நாராஜா, எங்கடா இருக்கிற? இந்த பாரு, நானும் உடனடியா வந்து குளிக்கணும். கதவை சாத்திராத, சாத்தினா மறுபடியும் நாகராஜா வருவா. ஐயோ, நான் குளிக்க மாட்டேன். டேய் டேய், எங்கடா இருக்க கண்ணா? டேய் டேய், பா 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 கண்ணா. பாரு ராஜா, குக்க கோலம் உடைச்சிருக்காண்டா உனக்காக. எறும்பு வேற இங்க. செக்ரட்டரி, அம்மா, நம்ம மில்லில எதுக்காக ஸ்ட்ரைக் நடக்குது? அவங்க கேட்ட போனஸ் நாம கொடுக்கலையே, அதனால ஸ்ட்ரைக் நடக்குது. அவங்க கேக்குறத கொடுத்துட்டா திரும்பவும் வேலைக்கு வந்துருவாங்க இல்லையா? ஓ பேஷா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வீட்டுல என்ன வேலை? அவங்க எத்தனை மாசம் போனஸ் கேக்குறாங்களோ உடனே அதை கொடுக்க சொல்லுங்க. அப்படின்னா ஐயா சொல்லிட்டாரா? அவர் என்னையா சொல்றது? நான் சொல்றேன், உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி. இங்க வேலை செய்யறவங்களையும் கூப்பிடுங்க. சரி. யோ அக்கௌண்டே, டைலரி எல்லாம் வாங்க, அம்மா கூப்பிடுறாங்க. எங்க கல்யாணத்துக்காக நிறைய பிரசன்டேஷன்ஸ் வந்தது. கல்யாணம் நடந்ததுக்காக ஐயா உங்களுக்கு ஒன்னும் பிரசன்ட் பண்ணலையே. முதலாளியா இருந்தா எது வேணும்னாலும் கிடைக்கும், தொழிலாளியா இருந்தா போனஸ் ஆவது கிடைக்கும். நாங்க ரெண்டுக்கும் மத்தி திருசுங்கு வர்க்கம், எங்களுக்கு என்னமா கிடைக்கும்? என்னுடைய கல்யாண போனஸா உங்களுக்கெல்லாம் 2 மாசம் சம்பளம் கொடுக்க சொல்றேன். அப்போ எனக்கு உங்களுக்கும் சேர்த்து தான். ஏமா, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். என் சம்சாரம் புடவை இல்லாம நிக்கிறான். முதல்ல அவளுக்கு ஒரு மாத்து புடவை வாங்கிட்டு போகணும். நான் வாங்கிட்டு வீட்டுக்கே போக முடியாது, வழியிலேயே இழுத்துக்காரன் பிடிங்குவான். போங்க, டோட்டல் பட்ஜெட் போட்டு எங்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. பட்ஜெட்டை போடும். என்ன இது? நான் அணு அணுவா சேர்த்த பணம், என்ன கேட்காம அள்ளி இறைக்காத. நானும் அணுவணுவாத்தான் செலவழிக்கிறேன். அந்த பணத்தை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி குழந்தை குட்டிகளோட வயிறார சாப்பிடறதா கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது இருக்கட்டும், மில் நிர்வாகத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன அதட்டி மிரட்டி பணிய வைக்க நினைக்கிற ஒரு கூட்டத்துக்கு நீ ஆதரவா இருக்கிற. இதுல நீ ஏன் தலையிடுற? உனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கும் உரிமை இருக்கு. எந்திரங்களை பத்தி எனக்கு தெரியலனாலும் சும்மா கிடந்தா அது துருப்பிடிச்சு போயிடும்னு தெரியும். ஏழைங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை பத்தி உங்களுக்கு தான் தெரியாது, எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா இருந்தாலும் அவங்க எண்ணம் துருப்பிடிச்சு போயிடாது. நான் இதுல தலையிடலன்னா அந்த கூட்டத்துக்கு ஆதரவா உங்க பிள்ளையே உங்களை எதிர்த்து போராட்டம் நடத்த போறாராம். உங்களுக்கு அது அவமானமோ இல்லையோ, உங்க மனைவியா இருக்கிறதுனால எனக்கு அது அவமானம். அதனாலதான் நான் இதுல தலையிட்டேன். நாங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க இதுல தலையிட்டு இருக்கிறது தெரிஞ்சுதான் நம்ம பிரச்சனை இவ்வளவு சீக்கிரமா பைசல் பண்ணி இருக்கிறாங்க. அல்ப சந்தோஷப்படாதீங்க, இதுதான் முதல் படி. நம்ம லட்சியத்தை அடைய இன்னும் நாம ஏறி போக வேண்டிய படிகள் எத்தனையோ இருக்கப்பா. சின்னதுரை எங்க அங்க வந்தா? ஊட்டி இருந்த கேட்டை திறந்து விட்ட உடனே கும்பலோட கும்பலா உள்ள நுழைஞ்சிட்டாரு போல இருக்கு. யூனிஃபார்ம் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க, அவனுக்கு யாருக்கு வேலை கொடுத்தது? அதானே வேலை வாங்க வேண்டிய இவரு ஏன் வேலை செய்யணும்? நீ போய் அவனை என் ரூமுக்கு வர சொல்லிட்டு ஒர்க்ஸ் மேனேஜரை பார்த்து விவரம் விசாரிச்சுட்டு வா. என்னப்பா சின்ன தர வாயா செக்ரட்டரி தர என்ன? ஆமா, உனக்கு என்ன தலையெழுத்தா? இதெல்லாம் என்னப்பா? உனக்கு பணம் வேணும், பவுச்சர்ல கையெழுத்து போடு. அட வேர்வை சிந்தனம், கொஞ்ச நேரம் வெயிட் லிஃப்ட் தூக்கு, சரியா போச்சு. இப்படி வேலை செய்யறதோ உடற்பயிற்சி தாயா. உனக்கே அவமானமா இல்ல? வேலை செய்யறதே அவமானமா? கரெக்ட், நீ சொல்லதான் கரெக்ட். இந்த பாரு, இத நேரடியா உங்க அப்பாட்ட நீயே சொல்லு, உன்னை கூட்டிட்டு வர சொன்னாருப்பா. சங்குதியாச்சு, சாப்பாட்டு நேரம். அப்புறம் போயா. இங்க என்ன ஸ்பெஷல்? இங்க வழக்கம் போல பழைய சோறு, வெங்காயம். வெரி குட். ஒரு நீரடா மணி, பழைய சோறு, ராத்திரி வச்ச கருவாட்டு குழம்பு. வெரி குட். 2 உருண்டை வச்சுக்கிறவே. நீனமா சிறப்பால சாம்பார் சாதம் தான். என்னடா செக்க
என்னடா கிண்டல? ஏடா சாம்பார்லாம் என்னடா கேவலம்? தினம் காலையில ஒரு இட்லிக்கு ஒரு பக்கெட் சாம்பார் கொட்டிக்கிறீங்க. நீங்க எல்லாம் சாம்பார் சாப்பிடாம சாணியா கட்டிக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற பெரிய மனுஷன்லாம் சாம்பார் சாப்பிட்டா. ஏண்டா இங்க வந்த? வர சொன்னீங்க வந்தேன். நான் அதை கேட்கல. என் வாரிசே இல்லைன்னு ரோஷத்தோட சொல்லிட்டு வீட்டு கேட்ட தாண்டி போனவன் இப்ப என் மில்லு கேட்டு கூட நுழைஞ்சேன். உங்க வாரிசுன்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு நான் இங்க வரல. ஒரு லேபர்ங்கிற முறையில கூலிக்கு வேலை செய்ய வந்தேன். என் உறவு கசக்கும் போது காசு மட்டும் இனிக்குதோ கூலிக்கு மாரடிக்கிறதுக்கு வேற இடத்துக்கு போறதானே? எனக்கு வேலையே இங்கதான் இருக்கு. அது மாரடிக்கிற வேலை இல்லை. மானத்தோட உங்க முன்னால மாறுதட்டி நின்று உங்க ஆணவத்தை முறியடிக்கிற வேலை. எனக்கு புள்ள வேணும் நான் நினைச்சு நீ பிறந்தவன்டா. எனக்கு பூச்சி காட்டுறியா நீ? மரியாதையா சொல்றேன், ஒரே நிமிஷத்துல இந்த மில் காம்பவுண்ட் விட்டு நீ வெளியே போகணும். இல்ல போக வைப்பேன். நீங்க பூச்சி காட்டாதீங்க. வேலையை வாங்கிட்டு வெளியே விரட்டுறதுக்கு நான் ஒண்ணு நிற கூலி இல்ல, நிரந்தர கூலி. உங்க செல்வாக்கு என்கிட்ட செல்ல. ஏன் உத்தரவு இல்லாம உன்னை இங்க வேலைக்கு வைக்க யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரம் இப்போ உங்க கையில இல்ல, நீங்களே இன்னொருத்தர் கையில. இல்லடா, என் கை மீறி போயிட்ட உன் மேல கருணை காட்டக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் இன்னும் என் கையில தாண்டா இருக்கு. இந்த ரெஜிஸ்டர்ல இருந்து உன் பேரை என் கையால அடிச்சுட்டா அதை யாராலையும் திருத்தி எழுத முடியாது. அடிச்சுதான் பாருங்க. இது என்ன பள்ளிக்கூடமா? பேர அடிச்சிருவேன்னு பயமுறுத்துறீங்க. அது நீங்க வச்சா பேரா இருக்கலாம், ஆனா அதை அடிக்க இப்ப உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இந்த பேரை சுத்தி சட்டம்ங்கிற பாதுகாப்பு இருக்கு. சட்டம் என்னடா சட்டம்? நான் நினைச்சா நீ இருக்கிற இடம் தெரியாம ஒழிச்சு கட்டிடுவேன், ஜாகிரதை. நான் முத்தையே இல்ல முதலாளி. என்னடா சொன்னேன்? மரியாதை கொடுத்த மரியாதை வாங்க. பேபி, தாயில்லா புண்ணுன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்காக என்ன இப்படி அவமானப்படுத்திட்டியம்மா? டேய், இவ தயவுக்காக உன்னை இந்த வீட்டுல இருக்க வச்சிருக்கிறேன், அதுக்கு காட்டுற நன்றியாடா இது? அவன் நன்றியோட தான் நடந்துக்கிறான். உங்க பொண்ணு அவனை லவ் பண்ணிருக்கா, அவனும் லவ் பண்ணிருக்கான். இதுல என்ன தப்பு? நீங்களே இத்தனை வயசுக்கு அப்புறம் அக்காவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதானே, உங்க பொண்ணு லட்சணத்துக்கு அவனும் குறைஞ்சு போயிடல. வெளிச்சத்துல பாத்துருந்தா குறை தெரியும். விளக்கெல்லாம் அணைச்சதுக்கு அப்புறம் சினிமா கொட்டாயில உண்டான காதல். ஜெயா, நீ கொடுத்த துணிச்சலால அந்த காரியம் நடந்திருக்கு. நீ மற்ற இதுக்கு உடந்தியா இல்லைன்னா இப்படி ஒரு காரியம் செஞ்சுட்டு இவ்வளவு துணிச்சலா என் முன்னால வந்து நிக்க மாட்டான் இந்த அயோக்கிய பையன். யோ, நீ என்ன அயோக்கியன்றியா? நான் யோக்கியனா இருக்கிறதுனால தானே என் கால விழுந்து பொண்ணை கேட்கிறேன். நானும் உன்ன மாதிரி அயோக்கியனா இருந்திருந்தா அவனுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணி எங்கேயாவது ஓடி போயிருந்திருப்பேன். உடனே உன் பொண்ணு வாயும் வயிறுமா முன்னால் நின்றுட்டு, அப்பா அவரை கண்டுபிடிஞ்சோ, எங்க இருந்தாலும் கண்டுபிடிஞ்சோ, நான் முழுகாம இருக்கிறேன் ஓன்னு ஒப்பாரி வச்சிருப்பா. நீயும் அலைய அரைஞ்சு தேடாத இடமெல்லாம் தேடி என்ன கண்டுபிடிச்சு உன் பொண்ணு என் தலையில கட்டுற மாதிரி பண்ணி உன் மானத்தையே வாங்கியிருப்பேன். உனக்கு அது இல்ல, அதனால தான் நான் எங்க இருக்கிறேன். வரம்பு மீறி பேசுற, நினைச்சா ஒரே நிமிஷத்துல உனக்கு சமாதி கட்டி விடுவ, ஜாக்கிரதை. நீ எத்தனை பேருக்கு சமாதி கட்டியிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா சமாதி பக்கத்திலேயே குந்திங்கன்னு சாம்பிராணியும் ஊதுவதியும் விக்கிறவன் நானு. அது தெரியாது உனக்கு? தெரியாம தாண்டா போச்சு, தெரியாம தான் போச்சு. வந்தானே உங்க அப்ப ஊர்கா பானைக்கு வேடு கட்டின மாதிரி தலையில ஏதோ உன்னை கவுத்துக்கிட்டு தாடிக்கு மீ செய்வான். அவன் தாண்டா, அவன் தான். அவனை பார்த்த உடனே நீங்க சாம்பிராணி விக்கிற கூட்டம் எனக்கு தெரியாம போச்சு. அதனாலதான் தெருப்பொறிக்கெல்லாம் வீட்டுல விட்டுட்டு நான் அவதிப்பட்டு இருக்கிறேன். போய்கின்றான் அக்கா, தம்பியில போய்கின்றான். என் முன்னாலேயே என் தம்பிய பொறுக்கின்னு சொல்லிட்டீங்கல்ல, இனிமே இந்த பெரிய மனுஷன் வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போலாம். ஜெயா, கள்ளக்காரன் தெருவு போயா? நீ வாயா தெருவுக்கு. என்ன பார்த்தா பொறிக்கின்ற? திமிர் எடுத்து போய் பொண்ணு வயசுல இருக்கிற ஒருத்திய பொண்டாட்டியா பொறிக்க எடுத்திருக்க. நீ பொறிக்க நான் பொறிக்கியா? ஊரை கூட்டிக்காம வாயா. நானும் போய் நின்னு கேக்குறேன். எனக்கு பிடிச்ச ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு எந்த வகையில் அவமானம்னு தெருவுக்கு வந்து சொல்லுங்க. எனக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு. உன் கல்யாணத்தை இப்படி ரகசியமா நடத்துறது என் கௌரவத்துக்கு அவமானம் இல்லையாம்மா? எத்தனையோ பெரிய மனுஷங்க வீட்டுல என்னென்னமோ நடக்குது, அதை விட இது என்ன பெரிய அவமானம்? அதானே. அப்பா தாயே, அப்பா சாம்பிராணி, உங்களை நான் செஞ்சு கேட்டுக்கிறேன், என்ன தெருவுக்கு இழுத்துறாதீங்க. என் வீட்டு விவகாரம் ஊருக்கு தெரியறத விட நான் உயிரையே விட்டுடலாம். என் பெண்ணே எனக்கு எதிராக மாறிட்டா பத்திரிகையில என் பேர் போட வேண்டாம், எனக்கு வேண்டியவங்க யாரையும் கூப்பிட வேண்டாம். உங்க இஷ்டப்படியே தாராளமா கல்யாணத்தை நடத்திங்க, உங்க இஷ்டப்படியே தாராளமா கல்யாணத்தை நடத்திக்கிங்க.
சொஸ்தி கோடீஸ்வர வருஷம் நள்ளிரவு 12 மணிக்கு அனாதைகளான பேபிக்கும் சேதுவுக்கும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படாமல் அவங்களாலேயே நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திற்கு வருகை தந்து வாழ்த்த வேண்டுகிறோம். படிச்சு என்னடி அப்புறம் விட்டு பிரிய முடியலையா? நொய்யின்னு எவ்வளவு நேரம் பேச புறப்படுறி. அம்மா, அவருக்கு இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா இந்த ஊர்ல எனக்கு எத்தனையோ பங்களாக்கள் இருக்கு, அதுல எதுலயா ஒண்ணு இருக்க சொல்லுமா. மாமனார் வீட்டுல இருந்து அவர் போற சோத்தை தின்னுகிட்டு காலத்தை ஓட்டுற மானம் கட்டவன் நான் இல்ல. எனக்கு சம்பாதிக்கவும் தெரியும், கடன் வாங்கி செலவழிக்கவும் தெரியும். பாத்திர வேண்டி பட்டுப்படுவ பெருசா காட்டுறா. நான் அவளை என் பொண்ணு மாதிரி வளர்க்கல, ஒரு செல்ல புள்ள மாதிரி வளர்த்திருக்கிறேன். அப்போ என்ன புடவை கட்டிக்கொள்றியா? நான் அதுக்காக சொல்லல. இத்தனை வயசு வரைக்கும் அவ என்னை விட்டு பிரிஞ்சு இருந்ததே இல்ல. அவ இல்லாம ஒருவேளை சாப்பாடு கூட நான் சாப்பிட்டது கிடையாது. பிரியாத, பக்கத்திலே உட்காந்து வச்சுக்க. பொண்ணை தொட்டுக்கிட்ட சோத்த தின்னு. அனுப்பு இஷ்டம் தான் அனுப்பு, இல்லன்னா நான் போறேன். இருங்க, நானும் வரேன். உனக்காக படியில உட்கார்ந்தது 10 நிமிஷம், கைய புடிச்சிட்டு கூடவே வராம வாடி. உலகம் தெரியாத இவளை கூட்டிட்டு போய் எங்க இருப்பேன், என்ன செய்வேன்? பிளாட்பாரத்தில் இருப்பேன், சலூன் வைப்பேன், இவளையே முடிவெட்ட சொல்லுவேன். என்ன மட்டமா? அனுப்ப போறீங்களா இல்லையா? இது ஒண்ணும் சரிப்பட்டு வராது. நீ புறப்படுறியா? வேண்டாம், அவளையும் கூட்டிட்டு போட்டோம். கூட்டிட்டு போன்னு சொன்னா போதுமா? சீர்வரிசையெல்லாம் லாரியில் அனுப்புங்க, நாங்க பொடி நடையா புறப்படுறோம். லாரி எல்லாம் பின்னாலே வரட்டும். எங்க போறோம்னு எங்களுக்கே தெரியாது. லாரிக்காரங்க அட்ரஸ் தெரியாம தடுமாறுவாங்க. ஏய், பின்னால திரும்பி பார்த்துட்டே வா, லாரி வருதான்னு. அக்கா பட்டுமா? பாடி. இதுக்கே கலங்கிட்டா இப்படி இன்னும் எவ்வளவு இருக்கு? கோடீஸ்வரன் சீர்வரிசையெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறான், எல்லாத்தையும் இறங்கியா? எடுத்தெடுப்பே படுக்கையா? வெயிடாத்த சோமா செட்லாம் இறக்கு, முதல்ல உட்காருவான். பேபி என்னடி திமிரா? ஆமா, கஞ்சி குடிக்கிற கழுதைங்களுக்கு நீ சாப்பாட்டுல மிச்சம் வச்சதெல்லாம் தின்னலேர்னு திமிரு. என்னடி சொன்ன? நீ முன்ன சொன்ன, நான் பின்ன சொல்றேன். ஏய், சும்மா அல்பிக்காத. அது உன் கோட்டை, இது என் பேட்டை. முன்னதான் நான் உனக்கு வேலைக்காரி, இப்போ எங்க சேத அண்ணனுக்கு நீ வேலைக்காரிடி. என்னங்க நீ கம்னு இருக்கணும், நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் கண்டுக்கிறேன். அறிவு இருக்காடி உனக்கு? முத வாட்டியா புதுசா கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டியா இருந்திருக்கிறேன். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வாய புடுங்குற. மன்னிப்பு கேளு. அவ கேட்டாலும் உங்ககிட்ட மன்னிப்பு, அதே மாதிரி நீ கேள்வி. மன்னிச்சிடுடி கழுத. நீ சொன்னதுதான் அவளும் சொல்றா. நாயர எந்த சாரு நம்ம டீ கடைக்கு சாமான் சட்டெல்லாம் வேணும்னு சொன்னீங்க, எல்லாம் வந்து இறங்கி இருக்கு. சண்டை பிடிச்சிக்காம ஆளுக்கு ஒண்ணுனா பிரிச்சு எடுத்துங்க. சங்கரா, புது மாப்பிள்ள வாடா, இப்படி புடுறா படுக்கைய அனுபவி. இளவம் மஞ்சு நல்லா வசமா மாட்டிருக்கான் கோடீஸ்வர மாமனாரு. என்கிட்ட என்ன வேணுமோ கிடைக்குண்டா. ஏய் விஜி, உனக்கு என்ன வேணும்? மணமகனே மருமகனே வா வா, உன் வலது காலம் முறிச்சு வைக்கிற வா வா. மா மா, யாரது? பால்காரம்மா, நீ பெத்த புள்ள, நான் வந்திருக்கேன். அடி மா, இவ கழுத்துல தொங்குதே, நான் தான் தொங்க விட்டேன். இதாண்டி எங்க அம்மா. அம்மாவே இல்லைன்னு சொன்னீங்களே. அடங்க அறிவட்ட போய அம்மா எல்லாம் புள்ள எப்படி இத்தனை நாள் காணாம போயிருந்தாங்க, தேடி கண்டுபிடிச்சிருக்கிறேன் விளம்பரம் கொடுத்து. அப்பா? அப்பா இருக்காரு, பண்ண குத்தத்துக்காக ஜெயிலுக்குள்ள இருக்காரு. அப்பா ஈஜிப்ட்ல இருக்காருன்னு சொன்னீங்களே. ஈஜிப்ட்ல ஜெயில இருக்காதா? இதாண்டி நம்ம ஹாலு, பெட்ரூம். இதுவா ஹாலு? ஹால்னா இருப்பான், அடக்கமா இருக்கணும். உட்கார்.
நீங்க பெரிய பணக்காரரு, பாரிஸ்க்கு எல்லாம் போய் படிச்சிருக்கீங்க. என்ன பெரிய பங்களாவுக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு நினைச்சேன். இங்க கூட்டு வந்துட்டீங்களே. இதெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காது, புரியுதா? கிழிச்சு உனக்கு என்னடி வேணும்? மிஞ்சி மிஞ்சி என்ன வேணும்? பசிச்ச வேலைக்கு சோறு, மானத்தை மறைக்கிறதுக்கு சேலை, மழை வெயில் காய்ச்சதுன்னா ஒதுங்கிறதுக்கு ஒரு வீடு, ஒழுங்கா பாத்துக்கிறதுக்கு ஒரு புருஷன். என்னால முடியும். படுறி படுறி, தள்ளி படுறி. நீ என்ன ஏமாத்திட்ட. எடு கைய, கையெடு. இனிமே மரியாதை குறைவா நீ வா போன் ஏதாவது பேசின பல்லெல்லாம் கட்டிடுவேன். என் பொண்டாட்டி பொக்கவாயா இருந்தா கூட பரவாயில்ல. மாலை எங்க சேரணுமோ அங்க வந்து சேர்ந்துருச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க வந்து சேரணுமோ அங்கதான் வந்து சேர்ந்திருக்கீங்க. என் அருமை தோழர்களே, பாட்டாளி மக்களின் நல்வாழ்விற்காக தன் உயிரையே தியாகம் செய்த முத்தையன் அவர்களின் ஸ்தானத்தில் என்னை தேர்ந்தெடுத்தமைக்கு உங்கள் எல்லோருக்கும் நான் முதற்கண் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். அவர் விட்டு சென்ற பணியை என் சிறமேற்கொண்டு உங்களுக்காக, உங்கள் நலனுக்காக என் உயிரையே பணயம் வைத்து கடைசி வரை போராடி வெற்றி பெறுவேன் என்று உங்கள் எல்லோருக்கும் நான் உறுதிமொழி கூறிக்கொள்கிறேன். என்னங்க என்னங்க என்னடு? என் கடமையெல்லாம் நான் ஒழுங்கா செய்துகிட்டு இருக்கேன்ல. என் கடமை என்னங்கிறது எனக்கும் தெரியும். செக்ரட்டரி, இந்த மிஷின் 20 நாள் வேலை செய்யும். இதையே ஒரு காரணமா வச்சு 20 பேரை வேலையை விட்டு நிக்கிட்டா எல்லாம் புதுசா சேர்ந்து வந்தாரு. உடனே செய். உடனே செஞ்சு எப்படி சார் சும்மா இருப்பாங்களா? சும்மா இல்லாம என்ன செய்வாங்க? ஏதாவது தொல்லை கொடுப்பாங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்களை சொன்னா பாத்தீங்களா? வாங்க பேசாம வீட்டுக்கு போயிடலாம். ஏன் பயந்து சாகுற? வழக்கமா போடுற சத்தம் தானே. ஆமா ஆமா. முதலாளி வாழ்கன்னு என்னைக்கு சத்தம் போட்டிருக்கானுங்க? அவங்க சொன்னதே இல்லை. போய் சத்தம் கித்தம் போடாம கலைஞ்சு போய் சொல்லு போ. என்னது என்னையா போய் சொல்றீங்க? அவங்க எங்கேயாவது கல்லையும் கரெக்டா எடுத்து என்ன அடிப்பானுங்களே. நானே போறேன். நான் வரேன். வெரி குட். ஆட்டோ மிஷினை ஆட்குறைப்பு வழியை விடுங்க. முதல்ல எங்களுக்கு ஒரு வழி காட்டிட்டு போங்க. உங்களுக்கு வழியா? அதோ தெரியல. அதான். ஆமா, வீட்டுக்கு போற வழி அதுதான். நாங்க எதுக்காக வீட்டுக்கு போனோம்? மெஷின் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஏது வேலை? அப்ப வேற செக்ஷன்ல வேலை கொடுங்க. அங்கெல்லாம் ஏற்கனவே அதிகப்படியான ஆள் இருக்காங்க. என்ன இந்த மில்லுல வேலை செய்ய விடாம வெளியே அனுப்புறோங்கிறதுக்காக ஏன் இவங்களை எல்லாம் பழி வாங்குறீங்க? இவங்க எங்க போய் வேலை கேட்பாங்க? இந்த மிஷின் தயாரிக்கிறாங்களே அங்க போய் வேலை கேட்க சொல்லு. அப்படி சுலபமா தட்டி கழிச்சுட்டு போயிட முடியாது. என்ன செஞ்சிருவீங்க? எங்களுக்கு இங்க வேலை இல்லைன்னா ஒரு ஆண் கூட இங்க வேலை செய்ய மாட்டான். எல்லாத்துக்குமே மெஷின்களை வரவழைச்சு நீங்களே ஓட்டிக்க வேண்டியதான். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா அதையும் நாங்களே ஓட்டிக்குவோம். அந்த எண்ணத்தை முறியடிக்க நாங்களும் தயாரா இருக்கிறோம்.
இன்னைக்கு நீங்க குறுக்கு வழியில தப்பிச்சுக்கிட்டு போயிடலாம். நாளைக்கு நாங்க நேர் வழியில வந்து உங்களை சந்திப்போம். ஏண்டா யூனியன் செக்ரட்டரின்ற திமிர்ல பேசுறியா? இல்ல, அந்த பதவிக்கு இருக்கிற பொறுப்போட தான் பேசுறேன். பருத்தி புடவையா காக்கிறது இல்ல முதலாளி. உங்க மிருதுவான கைகளால துணியோட வழவழப்ப தடவி தடவி பாக்குறீங்கல்ல, இப்படி அதை உருவாக்குற கைகள் எப்படி காய்ச்சி போய் கரடு தட்டி இருக்குங்கிறத நீங்க நினைச்சு பார்க்கணும். அந்த கைகளை அலட்சியப்படுத்திட்டு போனீங்கன்னா சோர்ந்து போயிருக்கிற எல்லா கைகளையும் ஒன்னா சேர்த்து என்னாலையும் உங்களை ஒரு கை பார்க்க முடியும். வரேன்.